If yes, please use chat box as yes. Please share your messages. Yes. Yes. No English medium? No any English medium student? Good, good. Okay. Then, Alhamdulillah, we are here. நான் உங்களுக்கு அப்ப தமிழ்ல இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் இல்லையண்டா எல்லாருக்கும் தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்றது மிச்சம் பிரயோசனமாயிக்கும் என்றத கருதி நான் உங்களுக்கு இத ஒரு தமிழ்லயே செஞ்சு கொண்டு போகலாம்னு நினைக்கிறேன். எங்கட டாபிக் இந்த இந்த செஷன் நோக்கம் டாபிக் என்னண்டா ஓஎல் இங்கிலீஷ் கைடன்ஸ் செமினார் டுவர்ட் சக்சஸ். இன்றைக்கு ஸ்ரீலங்கால 2 பாடங்கள் நிறைய பார்ட்டிசிபென்ட்ஸ் எக்ஸாம் சிட் பண்ற ஆட்கள்ல நிறைய பேர் இன்றைக்கு ஃபெயில் ஆகுறாங்க. ஒன்று மேத்ஸ், ஒன்று இங்கிலீஷ். ஸோ புஷ்ரா says that she is English medium. I think only Bushra is an English medium student. Bushra, is it okay to explain you in Tamil? Because the majority of the students audience are good, good, excellent, excellent, Bushra. Right. அப்ப ஏன் ஸ்ரீலங்கால நிறைய ஓ லெவல்ல ஃபெயில் ஆகிற 2 பாடங்கள் இருக்கிற ஒன்று மேத்ஸ், அடுத்தது இங்கிலீஷ். ஏன் நிறைய காரணங்கள் இருக்குது. ஃபெயில்ண்டா என்ன 35 மார்க்ஸே ஆகுது கெயின் பண்ணிக்கொள்ள இல்லாதாக்கள் தான் ஃபெயில் ஆகுறாங்க. ரைட்? எஸ் மார்க்ஸ் எஸ் பாஸ் ஒன்று கூட எடுக்க இல்லாதாக்கள். என்ன காரணம்டா உலகத்துல உண்மையா உலகத்துல இருக்கிற எக்ஸாம்கள்ல லேசான எக்ஸாம் தான் ஓ லெவல் இங்கிலீஷும் ஏ லெவல் ஜெனரல் இங்கிலீஷும். ரைட்? எந்த அளவுக்கு கண்டிஷனா நாங்க பார்த்து கொண்டு போக்கொள்ள உங்களுக்கு விளங்கும். பேப்பர்லயே விடைக்குது, கேள்வியிலே விடைக்குது. ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் த கொஸ்டின் இஸ் தி ஹாஃப் ஆஃப் தி ஆன்சர். கேள்வியை சரியாக விளங்குறன்றது அந்த கேள்வியிட விடையில அந்த கேள்விக்கான விடையில 50% என்று சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஸ்ரீலங்கால எல்லா எக்ஸாம்ஸும் ஈஸி. இங்கிலீஷ் எக்ஸாம்ஸ் எல்லாம் ஈஸி. ஈவன் இந்த யூனிவர்சிட்டி, ரைட்? ஈவன் இந்த யூனிவர்சிட்டிஸ்ல ஸ்ரீலங்கன் யூனிவர்சிட்டிஸ்ல இருக்கிற யூனிவர்சிட்டி இங்கிலீஷ் எக்ஸாம்ஸ் கூட சரியான ஈஸியான ஒரு எக்ஸாம் ஏண்டா கம்ப்ரிஹென்சிவ் தான் அவங்க டெஸ்ட் பண்றாங்க. எங்கட கம்ப்ரிஹென்ஷன் லெவல் அப்படி எங்கட கிரகித்தல் லெவல் என்னன்றதுதான் நிறைய எக்ஸாம்ல ஓ லெவல் முதல் யூனிவர்சிட்டி எக்ஸாம் வரைக்கும் செக் பண்றது இதுதான். நம்ம லேசான எக்ஸாம் ஏன் நிறைய பேர் ஃபெயில் ஆகுறாங்க என்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கிற. ஸோ ஐ ஆம் ஹியர் டு ஓவர் கம் தோஸ் ப்ராப்ளம்ஸ். ஏன் ஃபெயில் ஆகுறாங்க, எந்த விஷயத்துல ஃபெயில் ஆகுறாங்க, அதுக்கு சொல்யூஷன் உங்களுக்கு தாரத்துக்கு தான் நாங்க இங்க இருக்கிறோம் அல்லாஹ்வோட உதவியால. ரைட், டிரெக்டா நாங்க விஷயத்துக்கு வாரோம். உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டா what is your target in your O level exam, right? உங்களோட O level examல for இங்கிலீஷ் பாடத்துல இங்கிலீஷ் சப்ஜெக்ட்ல உங்களோட டார்கெட் என்ன, உங்களோட ரிசல்ட்ஸ் என்ன? what do you expect as a result? உங்களோட இங்கிலீஷ்ல நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற ரிசல்ட்டை கொஞ்சம் போடுங்க பாப்போம் chat boxல. என்ன ரிசல்ட்டை நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்க O levelல இங்கிலீஷ்க்கு? Wow, excellent. Nice to see that everybody wants A pass in exam. May Almighty bless, may Allah bless, may God bless you to take A pass in O level English, inshallah. Right. Happy to see those things. Happy to see that. இதெல்லாம் பார்க்கறதுக்கு மிச்சம் சந்தோஷம். ரைட்? அப்ப ஏ டார்கெட் பண்ணி படிக்கிற புள்ளை வந்து கட்டாயமாக பார்ட் 1ல எஸ் எடுத்தே ஆகணும். ரைட்? The part A is the part 1 of the O level examination paper is consisting of 40 marks, right? part 1ல எத்தனை மார்க்ஸுக்கான கேள்வி இருக்குது? 40 மார்க்ஸுக்கான கேள்வி இருக்குது. இந்த 40லேயும் 35 மார்க்ஸ் எடுத்தா எங்களுக்கு பார்ட் 1லயே ஒரு எஸ் மார்க்ஸ் எடுக்கலாம். அப்ப பார்ட் 1ல எஸ் மார்க்ஸ் எடுக்கிற ஒரு புள்ளைக்கு ஓ லெவல் இங்கிலீஷ்ல ஏ எடுக்கிறன்றது ஒரு கனவு அல்ல, நிஜம். அது you can gain, you can achieve your goal, you can achieve your target by the sake of Almighty. உங்களுக்கு ஏலும், உங்களுக்கு கட்டாயமாக ஏ ஒன்று எடுக்கலாம். இதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு செய்ய வேண்டிய வேலை பார்ட் 1ல நீங்க
35 எடுக்கணும் அவுட் ஆஃப் 40. 40 மார்க்ஸுக்கு 35. 40 மார்க்ஸுக்கு 35 எடுக்கிறேன் சின்ன வேலை இல்ல. கணக்கச்சிதமாக பார்த்து யோசனையோட செய்ய வேண்டிய வேலை. ரைட்? அப்ப நான் அதுக்கு உங்களுக்கு கைட் பண்றேன். எப்படி பார்ட் 1லயே நாங்க ஒரு எஸ் மார்க்ஸ் ஒன்று எடுக்கிறேன். எஸ் ரிசல்ட் ஒன்று எடுக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். ரைட். இன் பார்ட் 1ல எங்களுக்கு நார்மலாக உங்களுக்கு தெரியும் 8 questions are there. In part 1, 8 questions are there. இந்த 8 questionக்கு நாங்க சரியான விடை அளிச்சா ஒரு 40 மார்க்ஸ் எடுக்கலாம். 40 மார்க்ஸ் எடுக்கலாம். 35 எடுத்தா பாசஸ். Language accuracy in terms of grammar. Right. நான் பாடத்துக்கு வாரத்துக்கு முந்தி நான் உங்களுக்கு I would like to remind you a single thing. என்ன என்றால் நாங்க இப்ப நான் பாடம் செய்யும் போது எப்ப ஒரு இன்டர்நெட் இன்டரப்ஷன் உண்டாகி கவரேஜ் இல்லா போனா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்களே. பிகாஸ் த கிளைமேட் இஸ் நாட் குட் ஹியர் நவ டேஸ். இந்த நாட்கள்ல கொஞ்சம் கிளைமேட் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிக்குது. இன்டர்நெட் இன்டரப்ட் ஆகினா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. ஐ வுட் கம் பேக் இன்ஷால்லா. ரைட். அப்ப 8 questions இருக்கிற இதுல என்ன செக் பண்றாங்கன்னா லாங்குவேஜ் அக்யூரசி இன் டர்ம்ஸ் ஆஃப் கிராமர். உங்களுக்கு கிராமர் தெரிஞ்சிக்கணும், ஸ்பெல்லிங் தெரிஞ்சிக்கணும், பங்க்சுவேஷன். பங்க்சுவேஷன்ஸ் என்று சொல்றது வந்து குறியீடுகள். எங்க கொமா போடணும், ரைட்? எங்க எக்ஸ்கிளமேஷன் போடணும், எங்க கொஸ்டின் மார்க் போடணும், எங்க ஃபுல் ஸ்டாப் போடணும். இந்த பங்க்சுவேஷன்ஸ் மார்க்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிக்கணும். அண்ட் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர், அது வாக்கிய முறைமைகள் உங்களுக்கு கட்டாயமாக தெரிஞ்சிக்கணும். இந்த விஷயங்கள் தெரிஞ்சிருந்தா பார்ட் 1ல உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் எடுக்கலாம். ரைட். இப்ப இந்த பார்ட் 1 பேப்பர் ஸ்ட்ரக்சரை நாங்க பார்ப்போமே. பேப்பர் ஸ்ட்ரக்சரை நாங்க பார்த்தா பார்ட் 1ல there are 8 questions, right? அங்க ஒரு 8 கேள்விகள் இருக்குது. உங்களுக்கு 8 கேள்வி தான் பார்ட் 1ல இருக்குது. இந்த 8 கேள்விக்கும் நாங்க எப்படி சரியாக ஒரு 40 மார்க்ஸ் எடுக்கிறது, ரைட்? 40 மார்க்ஸ் எப்படி போனாலும் 35 ஷுவராக எடுக்கலாம், ரைட்? வல்லாஹி ஷுவராக 35 மார்க்ஸ் எடுக்கலாம். எல்லா புள்ளையாலையும் எடுக்கலாம், வீக் புள்ளையாலையும் எடுக்கலாம். வீக்கெண்டு அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு புள்ளையாலையும் ஸ்லோ லேர்னர் அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு புள்ளையாலையும் கூட ஓ லெவல் இங்கிலீஷ்ல பார்ட் 1ல எஸ் எடுக்கலாம், 35 எடுக்கலாம். அது ஒரு பெரிய சீன வித்தை இல்லது. எப்படி என்றதை நாங்க பார்க்க போறோம். ரைட். இப்ப இந்த பார்ட் 1ல முதலாவது கேள்வி எப்படி இருக்குமெண்டா, நான் உங்களுக்கு உதாரணங்களோட பாஸ் பேப்பர் 5 இயர்ஸ் பாஸ் பேப்பர்ஸோட நான் உங்களுக்கு காட்டுறேன். தென் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் வெல். டெஸ்ட் கொஸ்டினுக்கும் மேட்சிங். எப்படி எதை மேட்ச் பண்ணணும்? பிக்சர்ஸை தந்திப்பாங்க. சில நேரம் சில வருஷங்கள்ல சில வருட பேப்பர்கள்ல வந்து என்ன போட்டிக்கிறாங்க, பிக்சர்ஸை போட்டிக்கிறாங்க. அந்த பிக்சரோட சேர்த்து ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்றை போடுவாங்க, ஏதாவது ஒரு வழிகாட்டல் ஒன்றை போடுவாங்க. அந்த குறித்த சென்டென்ஸை பொருத்தமான பிக்சர்ஸோட நாங்க இணைக்கணும். இதுதான் வேலை. சரியா செய்ய தெரிஞ்ச 5 மார்க்ஸ். அல்லது ஸ்டேட்மெண்ட்ஸை தந்திப்பாங்க, அல்லது பிக்சர்ஸையும் ஸ்டேட்மெண்ட்ஸையும் தந்திப்பாங்க. சரியான பிக்சரை பொருத்தமான ஸ்டேட்மெண்ட்ஸோட நாங்க இணைக்கணும். இவ்வளவுதான் வேலை. நேசரி புள்ளைகளோட வேலை இது, கிண்டர்கார்டன். 2வது கேள்வி என்னன்னா fill in the blanks. இடைவெளி தந்திப்பாங்க, அந்த இடைவெளிக்கு பொருத்தமான சொல்ல நாங்க போடணும். அதுல நவுன்ஸ் இருக்கும், வேர்ப்ஸ் இருக்கும், adjectives இருக்கும், adverbsம் இருக்கும். நீங்க இதெல்லாம் படிச்சிருக்கிறீங்க. நவுன்ஸ், வேர்ப்ஸ், adjectives, adverbs எல்லாம் நீங்க ஸ்கூல்ல படிச்சிருக்கிறீங்க. இட்ஸ் சூப்பர் கூல். இஃப் யூ டிடன்ட் அண்டர்ஸ்டாண்ட் தோஸ் திங்ஸ், I would be able to explain you, inshallah, through this journey. உங்களுக்கு இது நவுன்ஸ் என்றா என்னன்னு தெரியா, verbs, adjectives, adverbs என்றா என்னன்னு தெரியாண்டா நான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் இலக்கண சொல்லி தரேன் இன்ஷால்லா. 3rd one, fill in the blanks. இடைவெளி நிரப்புறது. சின்ன புள்ள கேம், ஜுஜுபி, ரைட்? 8 words classes இருக்கிறோம். உங்களுக்கு தெரியும் இங்கிலீஷ்ல 8 words classes are there. Nouns, verbs, pronouns, adjectives, adverbs, right? Those things. இந்த 8 வேர்ட் கிளாஸஸும் எங்களுக்கு தெரிஞ்சிக்கணும். இந்த 8 வேர்ட் கிளாஸஸும் தெரிஞ்சிருந்தா 3வது கேள்விக்கு இருக்கிற 5 மார்க்ஸையும் சொல்லிட்டாக எடுக்கலாம். 4வதும் fill in the blanks தான். அது ஒரு இமெயில் ஒன்றாக இருக்கும் பெரும்பாலும். பாஸ் பேப்பர்ஸை வச்சு பார்த்தா we can assume that. அப்ப இதுக்கு என்ன தேவை எங்களுக்கு? யூஸ் கன்ஜங்ஷன்ஸ் ப்ராப்பர்லி. கன்ஜங்ஷன்ஸை நாங்க சரியா பாவிக்க தெரிஞ்சிக்கணும். கன்ஜங்ஷன்ஸை நாங்க சரியா பாவிக்க தெரிஞ்சா எங்களுக்கு 4வது கேள்விக்கு சரியான விடையை அழுதி 5 மார்க்ஸை ஃபுல்லா எடுக்கலாம். கன்ஜங்ஷன் என்னன்னு பார்ப்போம். ரீட் அண்ட் fill in the blanks. 5வது வாசிக்கணும், வாசிச்சு அதை கிரகிச்சு இடைவெளி நிரப்பணும். அல்லது லொகேட்டிங் இன்ஃபர்மேஷன், சரியான இடத்துக்கு சரியான தகவலை நாங்க கொண்டு போய் வைக்கணும். கேள்வி பேப்பர்ல விடைக்குது.
எங்களோட வேலை என்ன? பேராகிராஃபை ரீட் பண்ணி விடைய பிக் பண்ணி கேள்வியில எந்த இடத்துல எழுதணுமோ அந்த இடத்துல எழுதி விட்டுறது. இவ்வளவுதான் வேலை. வெரி நைஸ், ரைட்? 6வது ரைட்டிங் a நோட்டீஸ். நாங்க ஒரு நோட்டீஸோ எழுதணும். இந்த நோட்டீஸுக்கு முக்கியமான 4 எலிமெண்ட்ஸ் ஆர் தேர். இம்பார்ட்டன்ட் எலிமெண்ட்ஸ் ஆர் தேர். நாங்க ஒரு நோட்டீஸ்ல போடவே வேண்டிய அத்தியாவசியமான ஒரு முக்கிய கூறுகள் 4 இருக்குது. அதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அந்த 4 தெரிஞ்சாலும் கூட we can gain 2 marks out of 5. அந்த 5 மார்க்ஸ்ல 2 மார்க்ஸ் எங்களுக்கு எடுக்கலாம். மத்த பொடி எழுதுறதுக்கு, நோட்டீஸ்ல பொடி எழுதுறதுக்கு தான் அடுத்த 3 மார்க்ஸும். I would explain that nicely. 7வது கேள்வி என்ன? ஸ்டோரி, ரைட்? ஒரு ஸ்டோரியை தந்து அது கீழ ஒரு கேள்வி எழுதி 4 அல்லது 3 ஆப்ஷன்ஸ் சந்திக்கிறாங்க. சிம்பிள் MCQ question. அதையும் எழுதினால் சரியாக வாசிச்சு விளங்கி எழுதினால் 5 மார்க்ஸ். கடைசாவது ஒரு பேராகிராஃப் ரைட்டிங். பேராகிராஃப் ரைட்டிங்க்கு தான் நாங்க கொஞ்சம் வெளியால ரெடி ஆகணும். ஐ வில் கைட் யூ இன்ஷா அல்லாஹ். நான் உங்களுக்கு அதை சொல்லித்தரேன். பேராகிராஃப் ஒன்று எப்படி வரும், சில நேரம் எப்படியான ஒரு தலைப்பு எங்களுக்கு எஸ்யூம் பண்ணலாம், கெஸ் பண்ணலாம், ரைட்? அதுல நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அப்ப இப்படி ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் அதே இப்படியான ஒரு கேள்வி முறைமைகள், கேள்வி கொஞ்சம் தான் இந்த பேப்பர்ல ஈக்க போகுது. வெரி சிம்பிள், ரைட்? இப்ப நாங்க ஒரு கொஸ்டின் 1 பார்ட் 1ல கொஸ்டின் 1க்கு இருக்கிற சமரி த்ரூ அவுட் த ஹிஸ்டரி, இந்த பாஸ் பேப்பர்ஸ் 5 வருஷம் பாஸ் பேப்பர் அல்லது 8 வருஷம் பாஸ் பேப்பர்ஸை நாங்க எடுத்தா இந்த 3ல ஏதாவது ஒன்று தான் இந்த பாஸ் பேப்பர்ஸ்ல இருக்குது. ஒன்று மெஷ் த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வித் த பிக்சர்ஸ், பிளேசஸ் ஓர் சைன்ஸ். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன் தானே, பார்ட் 1ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து கேள்வி எடுத்தாலும் இந்த 3லயும் ஏதாவது ஒன்று தான் வரும். ஒன்று பிக்சரை தந்திப்பாங்க, அல்லது அந்த பிக்சர்ல சில பிளேசஸ் தந்திப்பாங்க. ஸ்கூல், ஹார்பர், அதே போல மொஸ்க், ரிலீஜியஸ் பிளேஸ்ன்னு நாங்க சொல்லுவோமே, அல்லது சிட்டிஸ், டவுன், அப்படி ஏதாவது ஒரு பிளேஸ் தந்திப்பாங்க. 5 பிளேசஸ். அல்லது சயின்ஸ். சயின்ஸ் என்று சொன்னா பாதையில இருக்கிற சில குறியீடுகள், பாதை குறியீடுகள், சில பிளேசஸ் குறியீடுகள், அந்த குறியீடுகளை தந்து அது என்ன சொல்லுது. சில நேரம் பிக்சரை பார்க்கல எங்களுக்கு விளங்கும் இது என்ன, ரைட்? அப்ப சோ சிம்பிள். அப்ப பார்ட் 1ல ஃபர்ஸ்ட்க்கு 5 மார்க்ஸ், டோட்டல் 5 எங்களுக்கு எடுக்கலாம். ரெண்டாவது விஷயம் நீங்க விளங்கிக் கொள்ளணும். இந்த முதலாவது கேள்விக்கு நீங்க ஆன்சர் பண்ணும் போது ஸ்டூடெண்ட்ஸ் ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் த கீவேர்ட்ஸ், ரைட்? ஒரு கேள்வியில நாங்க கீவேர்ட்ஸை கண்டுபிடிக்கணும். கீவேர்ட்ஸை நாங்க சரியான முறையில கண்டுபிடிச்சா ஒரு கேள்விக்கான ஆன்சரை கண்டுபிடிக்கிறது எங்களுக்கு சரியான ஈஸியா போயிட்டுடும். இது ஒரு யுக்தி, இது ஒரு பேப்பர் ஹேண்ட்லிங் மெத்தட் ஒன்று இது, ரைட்? இந்த மெத்தடை நீங்க கண்டுபிடிச்சா உங்களுக்கு லேசி பேப்பருக்கு ஆன்சரை சொல்றது, ஆன்சரை எழுதுறது. அப்ப ஒரு பேராகிராஃப்லயோ, ஒரு ஆன்சர் ஸ்கிரிப்ட்லயோ, ஒரு கொஸ்டின்லயோ அதோட கீவேர்டை நீங்க கண்டுபிடிக்கணும். உதாரணத்துக்கு புக்ஸ் இப்படி என்று ஒரு ப்ளூரல் நவுன் வந்திருந்தா, புக்ஸ்ன்றது ஒரு ப்ளூரல் தானே, புக் என்ற சிங்குலர் வேர்ட் ப்ளூரல் தான் புக்ஸ். இப்படியான ஒரு ப்ளூரல் நவுன் உங்களுக்கு வந்திருந்தா, அந்த ப்ளூரல் நவுனுக்கு முன்னால் ஒரு இடைவெளி வந்திருந்தால், ஒரு ப்ளூரல் நவுன் இருக்குது, அந்த ப்ளூரல் நவுனுக்கு முன்னுக்கு ஒரு இடைவெளி வந்திருந்தால் அவ்விடைவெளிக்கு பொருத்தமான சொற்களாக ஒரு ப்ளூரல் சொல் தான் வரும். இப்ப உதாரணத்துக்கு புக்ஸ் அந்த புக்ஸுக்கு முன்னுக்கு இப்படி ஒரு டேஷ் ஒன்று வைங்களே, இடைவெளி உண்டு. இந்த பிளாங்க்கு என்ன வரும்? a book என்று வருமா, few books என்று வருமா? சொல்லுங்க பாப்போம். chat boxல a book என்று வருமா, few books என்று வருமா, many books என்று வருமா? வெரி குட், few books. because books என்றது ஆல்ரெடி ப்ளூரல் தானே. அப்ப a என்ற சிங்குலர் சைன் வராது அங்க. a என்றது சிங்குலர் அடையாளம், அல்லது n என்றது சிங்குலர் அடையாளம். அப்ப வேர்ட் வந்து ப்ளூரலாக இருந்தா அந்த வேர்டுக்கு முன்னுக்கு வர இடைவெளியில் ஒரு ப்ளூரல் வேர்டு ஒன்று ஈக்கணும். உதாரணத்துக்கு 2 books என்று வரலாம், both books என்றும் வரலாம், many books வரலாம், lot of நிறைய books வரலாம், all books எல்லா புக்குகளும் வந்து வரலாம், few books சில books என்று வரலாம், a few books என்றும் வரலாம், ரைட்? அப்ப இப்படி ஒரு ப்ளூரல் சொல்லுக்கு முன்னுக்கு ப்ளூரல் வேர்ட் வரும், ஒரு சிங்குலர் வேர்டுக்கு முன்னுக்கு ஒரு சிங்குலர் வேர்ட் வரும். இப்படியான ஒரு சில யுக்திகளை நாங்க எங்களோட தலையில வச்சு கொள்ளணும். இங்கிலீஷ் எங்களுக்கு தெரியாட்டும் இதுல பாஸ் ஆகலாம். இந்த யுக்திகள், இந்த ட்ரிக்ஸ்கள் எங்களுக்கு தெரியுமா இருந்தால். அதே போல இன்னொரு விஷயம் தான், தேர் ஆர் மெனி. இவ மெனி என்றது சொல்லுக்கு பிறகு ஒரு ஸ்பேஸ் வாரு. இந்த மெனி என்ற சொல்லுக்கு பிறகு ஒரு ஸ்பேஸ் வந்தா அகின் ஒரு சிங்குலர் வேர்ட் வராது, சிங்குலர் நவுன் வராது. அப்ப அங்க எப்படியான ஒரு நவுன் வரும்? அங்க ஒரு ப்ளூரலான ஒரு நவுன் வரும். பிகாஸ் இந்த மெனி என்ற வேர்ட் வந்து ஒரு ஒரு ப்ளூரல் வேர்ட் உண்டு.
அப்ப மெனி என்ற ப்ளூரல் வேர்டுக்கு பிறகு இன்னொரு ப்ளூரல் வேர்ட் வருமே ஒழிய சிங்குலர் வேர்டு ஒன்று வராது. இது ஒரு சிம்பிள் ட்ரிக். அடுத்த ஒரு விஷயம், இந்த ஹேவ் ஹேஸ் ஹெட் யூசேஜ நீங்க சரியான முறையில தெரிஞ்சுக்கணும். உதாரணத்துக்கு இங்கிலீஷ்ல 7 வகையான ப்ரோனவுன்ஸ் இருக்குது. இங்கிலீஷ்ல 7 வகையான ப்ரோனவுன்ஸ் இருக்குது. ஐ, யூ, இதை நீங்க 7 மணி உங்க நோட் புக் இருந்தா மார்க் பண்ணிக்கோங்க, அல்லது சும்மா நார்மலா விளங்கிக்கோங்க நான் என்ன சொல்றேன். ஐ, யூ, ஹி, ஷி, இட், வி, தே. இது 7மே ப்ரோனவுன்ஸ் தான். இந்த 7 ப்ரோனவுன்ஸுக்கும் இந்த 7 ப்ரோனவுன்ஸோடையும் ஹேவையும் ஹேஸையும் நாங்க யூஸ் பண்ணினா செக் பாக்ஸை பாருங்க. ஐ, யூ, ஐ, யூ, வி, தே. இது 3ஓடையும் எது வரும்? இது 4ஓடையும் வரும் என்னண்டா ஹேவ். ஹேவ் என்ற வேர்ப் வரும். ஐ, யூ, வி, தே. இது 3ஓடையும் ஹேவ் என்றது வரும். அதே போல ஹீக்கும், ஷீக்கும், இட்டுக்கும் ஹேஸ் வரும். செட் பாக்ஸை பாருங்க. he has, she has, it has என்று வரும். ரைட். இப்ப முகமது என்று வந்திருந்தா, கமல் என்று வந்திருந்தா, குமார் என்று வந்திருந்தா அதுக்குள்ள he என்று இருக்கிற. அப்ப முகமது has, கமால் has, ரைட், ஃபாத்திமா has, இப்படி வரும். cat has, இப்படி வரும். அடுத்தது head. இந்த ஹேவும் ஹேஸும் பிரசன்ட் டென்ஸுக்கு யூஸ் பண்றது. ஹெட் என்று சொல்றது பாஸ்ட், முடிஞ்சு போன கடந்த காலம், பாஸ்ட் டென்ஸுக்கு. பாஸ்ட் டென்ஸுக்கு பாவிக்கிற ஒரு சொல் தான் ஹெட். என்னிடம் ஒரு பூனை இருந்தது, இப்போது இல்லை. எப்படி சொல்ற? ஐ ஹெட் அ கெட். ஐ ஹெட் அ கெட். எனக்கிட்ட ஒரு கார் ஒன்று இருந்தது, இப்ப இல்ல. எப்படி சொல்றேன் நாங்க? ஐ ஹெட் அ கா. ஐ ஹெட் அ கா. பாஸ்ட் டென்ஸ். அப்ப எனக்கிட்ட ஒரு கார் இருந்த, இப்ப இல்ல. ஐ ஹெட் அ கா. செக் த செக் பாக்ஸ். ரைட். ஐ ஹெட் அ கா என்று நாங்க சொல்லுவோம். அப்ப இந்த ஹேவ் ஹேஸ் ஹெட் யூசேஜ் நாங்க நல்ல முறையில விளங்கி இருக்கோம். நீங்க படிச்சிருப்பீங்க. அதால தான் நான் உங்களுக்கு ஷார்ட்டா சொல்லி கொண்டு போறது. இதெல்லாம் கிரேட் 10 சிலபஸ். ரைட். அப்ப டிப்ஸ் ஃபார் டெஸ்ட். நம்பர் 1, முதலாவது டெஸ்ட்டுக்கு நாங்க பின்பற்ற வேண்டிய டிப்ஸுகள் சிலது. உதாரணத்துக்கு லுக் அட் த பிக்சர்ஸ் கேர்ஃபுல்லி. கேர்ஃபுல்லி, வெரி கேர்ஃபுல். ரைட். பி கேர்ஃபுல். மிச்சம் கவனத்தோட நாங்க அந்த பிக்சர்ஸை பார்க்கணும். காரணம், நாங்க அந்த பிக்சர்ஸை தவறா விளங்கினு வைங்களே. உதாரணத்துக்கு இதெல்லாம் எக்ஸாம்ல நடந்ததே. பிள்ளைகள் வந்து சொல்ற, ஐயோ சரி நான் அது இன்ஜெக்ஷன் நினைச்சே. ரைட். அப்படி இல்லாட்டி எக்ஸாம் ஹோலுக்கு வெளியே வந்து தண்ட ஃப்ரெண்ட் ஒன்று கிட்ட சொல்றேன், ஐயோ பாரேடி நான் இதை ஊசன்னு நினைச்சேன். அப்புறம் இன்னொருத்தர் சொல்ற, தோது அது ஊசி இல்லடி அது பெண்டி என்று. ரைட். அப்ப அந்த நுணுக்கமாக பிக்சர்ஸை நாங்க பார்க்கணும். இது எல்லாரும் முற்ற பிள்ளை, நிறைய பிள்ளைகள் உற்ற பிள்ளை, நிறைய பேர் ஃபெயில் ஆகிறதுக்கு இது சில நேரம் காரணமாயிக்குது. எஃபெக்ட் பண்ற மார்க்ஸ். பிக்சர்ஸை நல்ல முறையில பார்க்கணும், ஒழுங்கா பார்க்கணும். ரைட். இது பெண்ணா, இது இல்ல இது பெண் இல்ல, பெண் மாதிரி ஒரு இன்ஜெக்ஷன் உண்டு இது. ரைட். அப்ப நாங்க அதுகளை மிச்சம் கவனமா பார்க்கணும். லுக் அட் த பிக்சர்ஸ் கேர்ஃபுல்லி. ரெண்டாவது விஷயம், ரீட் தி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மீனிங்ஃபுல்லி அண்ட் ப்ராப்பர்லி. தந்திக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நீங்க சரியா வாசிக்கணும். உதாரணத்துக்கு ரைட் த ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆஃப் தி ஆன்சர் என்று சொல்லியிருந்தா, அந்த லெட்டர் ஆஃப் தி ஆன்சர் என்று சொல்லியிருந்தா, இப்ப ஆன்சர் வந்திக்குமே ஏபிசி என்று, அதைத்தான் எழுத சொல்லிக்க. சிலாக ஆன்சர் அப்படியே எழுது. ரைட். சில நேரம் ஸ்பேஸ் தந்து ஆன்சர் க்ளூ ஒன்றும் தந்திக்கும். ஸ்பேஸ்ல ஃபில் இன் தி பிளாங்கா, ஸ்பேஸ்ல ஆன்சர் எழுத சொல்லிக்கிறாங்களா, அண்டர்லைன் பண்ண சொல்லிக்கிறான்னு நாங்க பார்க்கணும். சில பிள்ளைகள் பிளாங்க் கொண்ட கண்ட உடனே ஆன்சரை தூக்கி எழுத போற. அப்படி இல்லை. அண்டர்லைன் பண்ண சொல்லியிருந்தா அண்டர்லைன் தான் பண்ணணும், ஸ்பேஸ் இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி. அடுத்த விஷயம், மெஷ் த கீவேர்ட்ஸ் வித் பிக்சர்ஸ். அந்த கீவேர்ட்ஸை நாங்க இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் ஆன்சரை நாங்க ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கும்போது நான் உங்கள்கிட்ட கேட்பேன் நடக்கிறேன். மெஷ் த கீவேர்ட்ஸ் வித் பிக்சர்ஸ். பிக்சரோட சம்பந்தப்பட்ட, பிக்சரோட ரிலேட்டடான ஆன்சரை கீவேர்டு நாங்க கண்டுபிடிக்கணும். உதாரணத்துக்கு ஃப்ரூட்ஸ் சம்பந்தமான ஒரு கேள்வி ஈக்கிற, ஆன்சர்ல ஒரு வெஜிடபிள் தான் ஈக்கிற என்றால், நாங்க அந்த வெஜிடபிள் சம்பந்தமான கேள்விக்கு ஃப்ரூட்ஸ்ல நாங்க ஆன்சரை தேடப்படாது. வெஜிடபிள் சம்பந்தமாக பேசுற ஆன்சர் க்ளூர்ல தான் நாங்க ஆன்சரை தேடணும். அப்ப கீவேர்ட்ஸ் என்னன்னு நாங்க கண்டுபிடிக்கணும். நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலா நான் உங்களுக்கு சொல்லி தரேன். அதை ஃபோக்கஸ் ஆன் டைப்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். எந்த வகையான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உண்ட வழிகாட்டல் ஒன்றை தந்திக்கிறாங்கன்னு நாங்க விளங்கிக்கொள்ளணும். அதை நான் உங்களுக்கு ஆன்சர் டைம்ல சொல்லி தரேன். மிஸ் ப்ரொனன்சிங் லீட்ஸ் டு ராங் ஆன்சர். ரைட். மிஸ்
pronouncing leads to wrong answer. ஒரு சொல் எங்களுக்கு வாசிக்க தெரியாம நாங்க பிழையா வாசிச்சோம்னு வைங்க, எங்களோட ஆன்சர் மொத்தமும் பிழையாகிடும். எனவே ஒரு சொல்ல நாங்க சரியான முறையில வாசிக்க தெரிஞ்சுக்கணும். உதாரணத்துக்கு நான் ஒரு வேர்டு ஒன்று போடுறேன், இதை வாசிக்க முடியுமானாக்கள் அன்மியூட் பண்ணி வாசிங்க பார்ப்போம். PLESURE. யாருக்கு வாசிக்கலும்? Who can read? Raise your Pleasure. hand. What's that? Pleasure. Pleasure. Okay. Pleasure and வாசிச்சா அது சரி. இந்த வேர்டை pleasure and வாசிச்சா சரி. ரைட். ஒரு புள்ள வாசிக்கிறது எப்படி தெரியுமா? PLEAS. Please. URE. Your. Please your. Please. Please your. என்று வாசிச்சா அந்த சவுண்டுக்கு ஏத்த மீனிங் வராது. அப்ப ப்ளீஸ் என்று வந்திக்கிற, ப்ளீஸ் என்ற தயவு செஞ்சாய்க்கும். கெஸ் பண்ணி அடிச்சாச்சு, ஆன்சர் பிழைக்கும். எனவே இதை சரியான முறையில் நாங்க வாசிக்க தெரிஞ்சுக்கணும். பிளஷர் அல்லது பிளஷர். பிளஷர் பிளஷர் எங்களுக்கு வாசிக்க தெரிஞ்சாதான் பிளஷர்ண்டா டாப் ஆஃப் தி ஹாப்பினஸே, சந்தோஷம், உச்சகட்ட சந்தோஷத்துக்கு தான் நாங்க பிளஷர் என்று சொல்றது. ரைட். அப்ப சந்தோஷம். ரைட். ஆன்சர் சொல்ற மீனிங்கை விளங்கியாச்சு, ஆன்சரை அடிச்சாச்சு. ஸோ மிஸ்பனன்சியேஷன் லீட்ஸ் டு ராங் ஆன்சர். நாங்க பிழையா வாசிச்சா ஒரு பிழையான ஆன்சர்ல தான் எங்களுக்கு கை வைக்கிறதுக்கு வரும். ரைட். ரைட். இப்ப நாங்க இந்த விஷயங்களை தலையில வச்சுக்கொண்டு டெஸ்ட் நம்பர் 1க்கு போவோம். Match the following picture. Right. Look at the screen. Match the following pictures with the statements given below. கீழ் தரப்பட்டுள்ள ஸ்டேட்மெண்ட்ஸோட நீங்க இந்த பிக்சர்ஸை மெச் பண்ணணும். நல்லா பார்த்துக்கொள்ளணும். மெச் பண்ணணும் சொன்னோடனே கோடு இழுக்கிறல்ல, நிறைய புள்ளல் செய்யற இப்படி வேலைகள் செய்யறாங்கல்ல. மெச் பண்ணணும்னு சொன்னோடனே இப்படி, இப்ப உதாரணத்துக்கு நம்பர் 1 ஸ்டாப், நோ வெஹிக்கல்ஸ் ஆர் அலவுட். ரைட். நம்பர் 1க்கு எஃப் தான் விடையண்டு வைங்களே, எஃப் கொண்டு வந்து இப்படி இணைக்கிற. மெச்சண்டை சொல்லிக்கிற, நாங்க சின்ன வயசுல இந்த மெச்சண்டா படிச்சுக்கிற, இணைக்கணுமெண்டே, கோடு போடணுமெண்டே, அந்த வேலையே செய்யறதில்ல. நாங்க ஃபுல்லா வாசிக்கணும் இதை. ரைட் த லெட்டர் ஆஃப் த மோஸ்ட் சூட்டபிள் பிக்சர். ரைட் த லெட்டர். ரைட். எழுதுங்க. அப்ப எழுதுறதுக்கு இங்க வேலையை ஒன்று ஈக்கிற, அண்டர்லைன் பண்றதுக்கு இல்ல, மெச் பண்றதுக்கு இல்ல. ரைட் த லெட்டர் ஆஃப் த மோஸ்ட் சூட்டபிள் பிக்சர் இன் த பாக்ஸ் கிவன் அகேன்ஸ்ட் ஈச் ஸ்டேட்மெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு சைட்ல தந்திக்கிற பாக்ஸுக்குள்ள பொருத்தமான பிக்சர்ஸ் உடைய எழுத்தை நீங்க எழுதுங்க என்றதுதான் கேள்வி. இதை நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு நல்ல முறையில விளங்கிக் கொள்ளணும். அப்ப இந்த டெஸ்ட் நம்பர் 1ல 2 செக்ஷன் இருக்கிற, ஒன்று பிக்சர் செக்ஷன், இன்னொன்று ஸ்டேட்மெண்ட் செக்ஷன். நீங்க பிக்சர்ஸை நல்லா பாருங்க ஃபர்ஸ்ட்டுக்கு. ரைட். பிக்சர்ஸை நல்லா பாருங்க. பார்த்துட்டு ஆன்சரை நீங்க முடிவு செய்ய வேணும். நான் சொல்ற இந்த மெத்தட்ல உங்களுடைய ஓரல் பேப்பரை செய்யுங்க நீங்க. ரைட். நிறைய பேர் விடுற தவறுகளை வச்சு நான் சொல்றேன். நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு எதை பார்க்கணும்? நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு பிக்சர்ஸை பார்க்கணும். நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு பிக்சர்ஸை நல்லா பாருங்க. ரைட். டொனேட் எழுதிக்கிறாங்க ஃபர்ஸ்ட் பிக்சர்ல. ரெண்டாவது பிக்சர்ல யானை 2 ரோட்டை கடந்து கொண்டு இருக்கிற. மூணாவது பிக்சர்ஸ்ல உங்களுக்கு ஏதாவது விலங்காட்டி பெருசா நீங்க கற்பனை பண்ண போகவான. நீங்க பிக்சர்ஸை பார்த்துட்டு ஆன்சர் ஆப்ஷனுக்கு போங்க. போயிட்டு வாசிங்க என்ன சொல்லிக்கிறேன். பிக்சர்ஸ் உங்களுக்கு விளங்காட்டியும் கூட ஆன்சரை நீங்க பார்த்தா உங்களுக்கு விளங்கும் ஆன்சர் எது என்று. ரைட். நம்பர் 1 பாருங்க. ஸ்டாப், நோ வெஹிக்கல்ஸ் ஆர் அலவுட். ஸ்டாப், நோ வெஹிக்கல்ஸ் ஆர் அலவுட். நிறுத்துங்கள், வாகனங்களுக்கு அனுமதி இல்லை. இரண்டாவது டேஞ்சர், அபாயம். பெவேயா, பிஏவேயான்னு வாசிப்பாங்க, பிஏவேயா இல்லது, பெவேயா ஆஃப் crocodiles. ரைட். ஆபத்து, அவதானம். என்ன? முதலைகள், கவனம், முதலைகள், crocodiles. ரெண்டாவது பாருங்க. caution, எச்சரிக்கை. elephants are crossing. யானைகள் கடக்கின்றன. மூணாவது பார்த்தோம். நாலாவது ஸ்டெப் இன். ஸ்டெப் இன் என்ன? முன்னே போ. delicious food to suit your taste. உங்களுக்கு பொருத்தமான, உங்களுக்கு விருப்பமான சுவையான உணவுகள் உண்டு. ஸ்டெப் இன், முன்னால் செல். ஸ்டெப் இன் என்ன? முன்னால் செல். அஞ்சாவது
பி ஜெனரஸ். பி ஜெனரஸ். ஜெனரசிட்டி என்ன சொன்னா கொடுக்கிற மனம் உள்ளாக்கள். ஜெனரசிட்டி கொடுக்குற அடுத்தாக்களுக்கு ஹெல்ப் பண்ற மனசு. பி ஜெனரஸ், ரைட்? கொடுக்கிற மனதோட இரு அல்லது கொடுப்பதற்கு தயாராகு. கெட் ரெடி என்ற இது. ஹெல்ப் நீடி பேஷன்ஸ் இன் ஹாஸ்பிட்டல்ஸ். வைத்தியசாலையில் இருக்கிற வசதி இல்லாத வசதி குறைந்த பேஷன்ஸுக்கு நோயாளர்களுக்கு நீ உதவி செய். அடுத்தது கோ ஸ்லோ ஆக்சிடென்ட் ப்ரோன் ஏரியா. கோ ஸ்லோ வேகமின்றி மெதுவாக செல். ஆக்சிடென்ட் ப்ரோன் ஏரியா அதிகமாக ஆக்சிடென்ட்கள் நடக்கிற இடம். ரைட். கிவ் மீ 2 minutes, ப்ளீஸ் கிவ் மீ 2 minutes. இட்ஸ் பிட் ஏஜென்ட். வெயிட். Yeah, wait. Hello? Is my sound audible? Can you hear me? Can you hear me? Hello? Good, okay. Then அப்ப இதுக்கு ஆன்சரை கண்டுபிடிக்கிற மெத்தட பாருங்க. நம்பர் 1 செஞ்சு காட்டிக்கிறாங்க. நம்பர் 2 பாருங்க. கோஷன் எச்சரிக்கை. எலிஃபென்ட்ஸ் ஆர் கிராசிங். இதுல எது எலிஃபென்ட்டோட சம்பந்தப்பட்ட ஆன்சர்? பி. பிக்சரை பார்த்தாச்சு. இதுல என்ன அப்ப இந்த ஆன்சர் நம்பர் 2ல எது இம்பார்ட்டன்ட் வேர்ட்? எது மெயின் வேர்ட்? எலிஃபென்ட்ஸ் என்று சொல். எலிஃபென்ட்ஸ் இந்த பிக்சர்ஸ்ல ஒன்று தான் இருக்குது. எடுத்து போட்டாச்சு பி. இரண்டாவது. மூணாவதுக்கு டேஞ்சர் பெவே ஆஃப் crocodiles. crocodiles எங்க எல்லாருக்கும் தெரியும், சின்ன பிள்ளைகளுக்கும் தெரியும். முதல்ல இது லீக்கிற முதல்ல இது போட்டாச்சு. இதை நாங்க முதலேண்டு விளங்குற எப்ப தெரியுமா எங்களுக்கு? சில நேரம் இது முதலேண்டு இந்த crocodile சொல்ல நாங்க வாசிச்சாத்தான். இந்த crocodile சொல்ல எங்களுக்கு வாசிக்க தெரியாட்டி. crocodiles யார் சரி வாசிச்சா? crocodiles ஓலவல் லீக்கிற இப்படி கேசுகளை crocodiles நாங்க யார் சரி வாசிச்சா? இது crocodile எங்களுக்கு அறிஞ்சு கொள்ளையில. இதை நம்ம ஒரு காட்சி ஒன்று போல என்னத்தான் நாங்க நினைப்போம். எல்லிகே இந்த இது சும்மா வேற என்னமோ மாய் விளங்குது அப்படின்னு. அப்ப இந்த சொல்ல நாங்க சரியா கண்டுபிடிக்கணும். அப்ப இதுல கான்செப்ட் வேர்ட் அல்லது மெயின் வேர்ட் வந்து இந்த ஆன்சர் ஸ்கிரிப்ட்ல crocodile என்றது கண்டுபிடிச்சாச்சு. இ என்று போட்டாச்சு. அடுத்தது ஸ்டெப் இன் delicious food to suit your taste. ஃபுட்டோட சாப்பாட்டோட சம்பந்தப்பட்டது இதுல டி தூக்கி போட்டாச்சு. 4th one. 5th one, be generous. Help needy patients in hospital. ஹெல்ப் பண்ணுங்க நீடி பீப்புள். யாரு நீடி பேஷன்ஸ்? வசதி இல்லாத வசதி குறைந்தோருக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள். வசதி குறைந்த நோயாளர்களுக்கு. டொனேட் டொனேஷன் என்றா நன்கொடை. எங்கட பாசையில சொல்ல போனா சதகா. ரைட். ஏ போட்டாச்சு. 6th one, go slow. மெதுவாக செல். ஆக்சிடென்ட் ப்ரோன் ஏரியா. கூடையாக ஆக்சிடென்ட்டுகள் வீதி விபத்துக்கள் நடக்கிற ஏரியா போட்டிக்கிறாங்க. இதுல எது ஆக்சிடென்ட்டோட சம்பந்தப்பட்டது? எது சியா எஃப்? Who can give me the correct answer? C, because already F is has taken, right? C. இப்படித்தான் நாங்க ஒரு ஆன்சர் கன்க்ளூஷனுக்கு வாரு. ரைட். 2023 பாருங்க. 2023 இது இதுல சில கன்ஃபியூசிங் பிக்சர்ஸ் வரலாம். கன்ஃபியூசிங் பிக்சர்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்னடா ஒன்றும் விளங்குறது. இதுல உதாரணத்துக்கு நம்பர் 1 சரியான கிளியர்.
கிளவுடோட இருக்குது, கிளவுடோட ரெய்னிங். 2வது அம்ப்ரெல்லா வெரி கிளியர். சிய பாருங்க, இது ஒரு காலை காட்சியா மாலை காட்சியா, இது ஒரு பீச்சா, இது ஒரு கார்டனா, கன்ஃபியூசிங். 4th ஒன் இட்ஸ் ஸ்பெக், எங்கட பாசையில சொல்ல போனா கண்ணாடி. ஈய பாருங்க, இது ஒரு பேனையா, வெப்பமானியா, அல்லது ஒரு ஸ்கேல் உண்டா இது, ரைட்? சில நேரம் கன்ஃபியூஷன் ஆகலாம். எஃப் பாருங்க, சார் இந்த என்ன? யா, டெல் மீ. ஸ்கிரீன் ஸ்கிரீன் ஷேர் ஆகுது இல்ல போல. இஸ் இட் சோ? ஓ மை காட். வெயிட். இஸ் இட் விசிபிள் நவ்? இப்போ ஓகேயா பிரதர்? ஓகே ஓகே ஓகே. ரைட். இவ்வளவு நேரம் அப்படியே ஆயிடுச்சு அப்ப. ம். ரைட். இந்த பிக்சர்ஸ பாருங்க அப்ப. டெஸ்ட்டுக்கு பாருங்க, இதெல்லாம் கிளியர். செகண்ட் ஒன் கிளியர், பி. சிய பாருங்க, கொஞ்சம் கன்ஃபியூஷன். சியும் எஃப்பும் கன்ஃபியூஷன். இதுல எது ஈவினிங் எது மார்னிங் என்ன எங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. டி கிளியர். ஈய பாருங்க, வெரி மச் கன்ஃபியூசிங், ரைட்? இது ஒரு என்ன, எங்கட பாசையில சொல்ல போனா ஒரு வெப்பமானியா, காய்ச்சல் பார்க்கிறது அதா, அல்லது ஒரு பேனாவா, அல்லது ஒரு ஸ்கேல்னு நாங்க சொல்ல தராசியில் ஒரு வகையா, இது கன்ஃபியூசிங். என்ன செய்யணும் கன்ஃபியூஷன் வந்தா? ரைட், வந்தாவா போனா போ அடிக்கிறா இல்ல. we have to read out the scripts, answer scripts, right? எங்களுக்கு நாங்க இந்த கேள்வி பக்கத்தை, அந்த ஆன்சர் பக்கத்தை நாங்க வாசிக்கணும் கிளியராக. எங்களுக்கு கன்ஃபியூஷன் வந்தா நாங்க ஆன்சர் பக்கத்தை கட்டாயமாக நல்ல முறையில நாங்க வாசிக்கணும், ரைட்? நம்பர் 1, a lake full of flowers. ஒரு லேக், அதுல நிறைய பூட்கள். சி வந்திக்குது. 2வது பாருங்க, செகண்ட் ஒன், an instrument for measuring temperature. டெம்பரேச்சர் என்ன சொன்னா வெப்பம். சூட்ட மெஷரிங் டெம்பரேச்சர்ன்றது தான் இங்க கன்செப்ட் வேர்ட் அல்லது மெயின் வேர்ட். இந்த மெஷரிங் டெம்பரேச்சர், சூட்டை அளக்கக்கூடிய என்று இந்த மெயின் வேர்டை நாங்க கண்டுபிடிச்சா, சூட்டை அளக்கிறதோட சம்பந்தப்பட்டது என்ன இங்க? இந்த இ. ஆன்சரை போட்டாச்சு, இ. தேர்ட் ஒன், த ஸ்டார் தட் வார்ம்ஸ் தி எர்த், ரைட்? த ஸ்டார் தட் வார்ம்ஸ் தி எர்த். இது கொஞ்சம் சில நேரம் கன்ஃபியூஷனா இருக்கும். என்னமோ சொல்ல வாராங்க, ஏர்த் என்றாங்க, பூமி என்றாங்க, ஓம் என்றாங்க, என்னடா இது என்று வந்தா என்ன செய்யணும்? இப்போ ஒரு புள்ள எக்ஸாம் எழுதுற ஒருத்தர் என்ன செய்யணும்? ஆன்சரை செலக்ட் பண்ணப்படாது, பேசாம போங்க 4வதுக்கு. drops of fresh water that fall from the sky. வானத்திலிருந்து, ஸ்கை எல்லாருக்கும் தெரியும். drop of water, தண்ணீர் சொட்டு, வானத்திலிருந்து விழக்கூடிய தண்ணீர் சொட்டு. வார்ம், கூலானது. எது? நம்பர் 1, ஏ. ஏ தூக்கி இங்க போட்டாச்சு. இன்னொரு விஷயம்தான், நீங்க ஆன்சர் எழுதும் போது இப்ப ஏ தானே இங்க தந்திக்கிறவங்களுக்கு சிம்பிளே. இங்க தந்திக்கிற, நல்லா விளங்கிக்கோங்க புள்ளைகள், இத இங்க தந்திக்கிறது வந்து சிம்பிளே. நீங்க இங்க இங்கக்கு ஏ தான் வரணும் 4வதுக்கு, ரைட்? நீங்க என்ன செய்றீங்க? சில புள்ளைகள் அறப்படிச்ச தனத்துக்கு என்ன செய்யறேன்டா, கேபிட்டல் ஏ போட்டு விடுற. வானம், இந்த வேலையை நீங்க செய்ய வானம். பேப்பர்ல எப்படி இருக்கிற புள்ளைகள் அப்படியே எழுதுங்க. நீங்க கேபிட்டல் ஏ போட்டா பில. உங்களுக்கு ஆன்சர் ஸ்கிரிப்ட், உங்களுக்கு பேப்பர் மார்க்கிங் ஸ்கிரிப்ட்ல அப்படித்தான் இருக்குது, ரைட்? நீங்க கேபிட்டல் ஏ போட்டீங்க, சொதப்பிட்டீங்க என்ன அர்த்தம் உங்களோட பாசையில செல்ல போன, ரைட்? சோ ப்ளீஸ் பி விஜிலன்ட். மிச்சம் கவனமா இருக்கணும் இந்த விஷயங்கள்ல. நீங்க சில டைமுக்கு சரியான ஆன்சரை தான் போடுறீங்க. நீங்க சொல்லுவீங்க, எனக்கண்டா ஏ வரும் போலடா, நல்லா செஞ்சேன் அல்ஹம்துலில்லாஹ். பெரிசா கூட்டாளிகள்கிட்ட பொடியம்மாட்ட நல்லா கெத்தா காய்ச்சிட்டு வருவீங்க. உங்களுக்கு ரிசல்ட் வரும் பிசி, பி இல்லாட்டி சி. அதுக்கெல்லாம் காரணம் இதுதான், நாங்க விளங்காம முட்ட பில.
இங்க சிம்பிள் ஏன்னா நீங்க இங்க போட வேண்டியதும் சிம்பிள் ஏ தான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 5th ஒன் டார்க் ஐவேயா. ஐவேயாண்டா உங்களுக்கு தெரியும். கண்ல அணியக்கூடியது. கண்ணுக்கு அணியக்கூடியது என்ன? கண்ணாடி. டார்க் டார்க் கலர். தட் ப்ரொடெக்ட்ஸ் உங்களை பாதுகாக்கக்கூடியது. தட் ப்ரொடெக்ஷன் என்ன? உங்களை பாதுகாக்கக்கூடியது. ஃப்ரம் த சன் சூரிய ஒளியிலிருந்து உங்களை பாதுகாக்கக்கூடியது. என்ன? இந்த ஸ்பெக் கண்ணாடி. டி போட்டாச்சு. சிம்பிள் டி தான் நீங்க போடணும். பிகாஸ் இங்க சிம்பிள் டி தான் உங்களுக்கு தந்திக்கிறாங்களே. இதுதான் இந்த செமினார்ட நோக்கமே இதுதான். இதுகளை சொல்லி தரது தான் இந்த செமினார்ட நோக்கம். 6th ஒன் சம்திங் தட் இஸ் ஹெல்ட் ஓவர் ஒன்ஸ் ஹெட் ஃபார் ப்ரொடெக்ஷன். ஒத்தட தலைக்கு மேலால ப்ரொடெக்ஷனுக்காக பாதுகாப்புக்காக அணியிறது. ரைட் என்ன? பி அம்ப்ரெல்லா. வெரி குட் எக்ஸலன்ட். பி எக்ஸலன்ட் ஹஃபீல். அப்ப அம்ப்ரெல்லா. அப்ப நாங்க விளங்கணும். இங்க பாருங்க ப்ரொடெக்ஷனுக்கு போடுற 2 விஷயம் இருக்கிறோம். ஒன்று கண்ணாடி ப்ரொடெக்ஷனுக்கு போடுறது, இன்னொன்று அம்ப்ரெல்லா ப்ரொடெக்ஷனுக்கு போடுறது. ரெண்டும் ப்ரொடெக்ஷனுக்கு தான். ஆனா ரெண்டும் 2 வேறு வேறு இடங்கள்ல. அப்ப இந்த க்ளூவை நீங்க சரியா வாசிச்சா உங்களுக்கு ஆன்சருக்கு போகலாம். ரைட். நெக்ஸ்ட் 2022 பேப்பரை பார்த்தா 2022 பேப்பரை பார்த்தா நாங்க இது பிளேசஸோட வந்திக்கிற பிளேசஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். சில பிக்சர்ஸை கண்ட உடனே எங்களுக்கு தலை சுத்து பிடிக்கும். ரைட் ரைட் தலை சுத்து பிடிக்கும். இது என்னடா என்று. இது இடங்களோட சம்பந்தப்பட்டதா அல்லது சிட்டிஸா என்று ஒன்றும் விளங்காது. கிட்டத்தட்ட இது அப்படித்தான். இந்த பிக்சர்ஸ் அப்படித்தான். அப்ப உங்களுக்கு லேஸ் ஆகிறதுக்கு என்ன செஞ்சிக்கிறாங்க இங்க பிளேசஸ் என்று போட்டிக்கிறாங்க. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேனே கேள்வியை சரியா விளங்குறது ஆன்சர்ல சரியான ஆன்சரை சரியா எங்களுக்கு எழுதுறதுக்கு ஹெல்ப் ஆயிக்கும். அப்ப கேள்வியை நாங்க சரியா விளங்கணும். இந்த எல்லா பிக்சர்ஸும் பிளேசஸ் இடங்கள் சம்பந்தமானவை என்று. இப்படி கன்ஃபியூஷனான பிக்சர்ஸ் வந்தா புள்ளைகள் நல்லா விளங்கணும். எங்களுக்கு இதை பார்த்த பார்வையில் இப்ப பாருங்க போன வருஷம் 2023 பேப்பரை பார்த்த உடனே விளங்குற எங்களுக்கு தெளிவு. ஆனா இதை பாருங்க 2022 பேப்பரை பார்த்த உடனே எங்களுக்கு விளங்குறது. யாரும் சரி சொல்லலுமா இது 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 பார்த்த உடனே சில கஷ்டம். சில நேரம் ஒரு பயம் ஒண்ணும் வாரு சில பிள்ளைகளுக்கு. அப்ப நாங்க என்ன செய்யணும்? இங்க எழுதிக்கிறத நாங்க வாசிக்கணும். பிளேசஸ் இது இடங்களோட சம்பந்தப்பட்டது. இப்ப நாங்க மனசொடைஞ்சு போகாம ஆன்சர் க்ளூக்கு போகணும். என்ன ஆன்சர் க்ளூல கொஸ்டின் ஏரியால என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சந்திக்கிறாங்க இதை நாங்க சரியா வாசிக்கணும். இந்த பகுதியை நாங்க சரியா வாசிச்சுட்டு தான் பிக்சர்ஸை நாங்க 2ஆம் முறை பார்க்கணும். ரைட். அப்ப இதுகளை ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க borrow 2 books at a time. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அறிவுறுத்தல்கள். இந்த மாதிரியான அறிவுறுத்தல்கள் எந்த மாதிரி இடத்துல இருக்கும் அதுதான் கேள்வி. borrow 2 books at a time. ஒரே டைம்ல ஒரு நேரத்துல 2 புக்ஸ் தான் எடுக்கலாம் உங்களுக்கு. எங்க இருக்கும் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்? எங்க இருக்கும்? சி. அப்ப இது பாருங்க புள்ளைகள் வாசி கொண்டிருக்கிறாங்க. நிறைய புக்ஸ் அடுக்கிக்கிறாங்க. இட்ஸ் a library. நம்பர் 2 வெயிட் இன் த கியூ ஃபார் யுவர் டர்ன். உங்களோட டர்ன் வரும் வரையில நீங்க கியூல லைன்ல நின்று கொண்டிருங்க. அப்ப இந்த கியூன்றது தான் நீங்க கன்செப்ட் வேர்ட் மெயின் வேர்ட். இந்த கியூ வரிசை என்ற மெயின் வேர்டை நீங்க விளங்கணும். அப்ப ஓகே. அப்ப இங்க கியூவோட சம்பந்தப்பட்டது என்ன இருக்குது? கியூவோட நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கியூவோட சம்பந்தப்பட்டது இங்க 3 இருக்குது. பிய பாருங்க லைனாக நின்றிக்கிறாங்க. கியூவோட கொஞ்சம் சம்பந்தம் இது. டிய பாருங்க இது ஒரிஜினல் கியூ. அடுத்தது எஃப் பாருங்க புள்ளைகள் கிளாஸ்ல லைன் அப் பண்ணி உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. இதுக்கு நீங்க எழுத வானம் உண்டும். இப்படி கன்ஃபியூஷனான ஒரு சொல்லுக்கு ஒரு ஆன்சருக்கு பொருத்தமான நிறைய பிக்சர்ஸ் இருந்தா don't do anything. Don't mark, please. Please don't mark your answer because it will lead to errors. நீங்க அப்படி சும்மா கன்ஃபியூஷன்ல கொடுத்தீங்கண்டா அவசரப்பட்டு கொடுத்தீங்கண்டா சில நேரம் பிழைச்சிடும். So leave it and move to the next one. அதை விட்டுட்டு நீங்க அடுத்ததுக்கு போங்க. Keep the classroom neat and tidy. கிளாஸ் ரூமை நீட்டாக வச்சுக்கோங்க. எது பொருத்தம் இதுக்கு? மூணாவதுக்கு பொருத்தம் எது? எனிவன்? மூணாவதுக்கு பொருத்தமானது எஃப். மூணாவதுக்கு பொருத்தமானது எஃப் கிளாஸ் ரூம். அடுத்தது பாருங்க 4வது டோன்ட் ஸ்மெல் or taste chemicals. கெமிக்கல்ஸை நீங்க
முகந்து பார்க்கவும் வானம் தின்னவும் வானம். இது எங்க ஈக்கும்? இது சயின்ஸ் லேப்ல ஈக்கும். பாத்திரனே விளங்குற சயின்ஸ் லேப்ல ஈக்கிற சாமான்கள் இந்த ஈக்குது. ஏ போட்டாச்சு. ஏ நெக்ஸ்ட் ஒன், don't bring pen drives into the computer room. கம்ப்யூட்டர் ரூமுக்கு நீங்க பென்களை கொண்டு வரணும், பென் டிரைவ்ஸை கொண்டு வரவான. கம்ப்யூட்டர் லேப்போட பொருத்தமானது இது. ஷுவர், கன்ஃபார்ம். பி. நெக்ஸ்ட் ஒன், சிக்ஸ்த் ஒன், maintain 2-meter distance. Sorry, change. Don't turn the area. Sorry, do not run. Do not run. ஓடவானம். The area is slippery. இந்த ஏரியா கொஞ்சம் வழுகுது. எது? இ. பாருங்க, ஒரு பூல் ஏரியா உண்டு. இது ஸ்விம்மிங் பூல் ஏரியா உண்டு. அப்ப இப்ப பேலன்ஸ் ஆகிற ஆன்சர் எது? இப்ப ரெண்டாவதுக்கு நாங்க விட்டோம் தானே, ரெண்டாவதுக்கு நாங்க விட்டோம். இப்ப ரெண்டாவதுக்கு நாங்க விட்ட இடத்துக்கு ஆன்சருக்கு போகணும். வெயிட் இன் த கியூ ஃபார் யுவர் டர்ன். அப்ப டி மிஞ்சிது போட்டாச்சு. 5க்கு 5 மார்க் ஷுவர், சாலிட். இதுதான் மெத்தட், பேப்பர் ஹேண்ட்லிங் மெத்தட். அடுத்தது பாருங்க. இதுல எல்லாம் நல்ல தெளிவாயிக்குது அல்ஹம்துலில்லாஹ். ரைட், இப்படி வந்தா நீங்க துவா செஞ்சுக்கோங்க. உங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட உங்களுக்கு துவா செய்ய சொல்லுங்க. இப்படி வந்தா சரியான லேசி. ரைட், சரியான லேஸ். மிச்சம் கிளியரா இருக்குது. நம்பர் 1, போஸ்ட் ஆஃபீஸ். போஸ்ட் ஆஃபீஸோட சம்மந்தப்பட்டது எது? ஸ்டேம்ப்ஸ். இந்த 50 rupees போட்டிக்கிறாங்க, இங்க ஸ்ரீலங்கான்னு போட்டிக்கிறாங்க. சி. ஸ்கூலோட சம்மந்தப்பட்டது எது? பி, பிளாக் போர்ட். 3, ஹாஸ்பிட்டலோட சம்மந்தப்பட்டது இந்த ஐக்கு இன்ஜெக்ஷன் போட்டாச்சு. டி. நெக்ஸ்ட் ஒன், ரெஸ்டாரண்டோட சம்மந்தப்பட்டது மெனு, சாப்பாட்டு மெனு போட்டாச்சு. மெனு. ரயில்வே ஸ்டேஷனோட சம்பந்தப்பட்டது எது? ட்ரெயின். எஃப் போட்டாச்சு. The next one is harbor. ஹார்பரோட துறைமுகத்தோட சம்பந்தப்பட்டது ஷிப் or kind of boat. Right? E போட்டாச்சு. Very easy. Simple word is very easy to find out. Right? ஒரு சிங்கிள் வேர்ட் வந்தா, ஒரு தனி வேர்ட் வந்தா அதை கண்டுபிடிக்கிறது சரியான ஈஸி. எனவே அப்படி வந்தால் லேசி, அப்படி வராட்டியும் இதை கண்டுபிடிக்கலாம். 2020 பேப்பரை பாருங்க. Match the following instructions with the pictures given. இதுவும் அதே தான். Right? Write the letter of the most suitable picture in the box given against each instruction. The first one is done for you. Right? இப்ப இந்த பிக்சர்ஸை பாருங்க. இது நான் நினைக்கிறேன் 2022 என்ற கொள்ள 2020 என்ற கொள்ள இது கொரோனா பீரியட், COVID-19. அப்ப COVID-19 சம்பந்தமா வந்திருக்கிற பாருங்க. All of these pictures are related to COVID-19. Right? அப்ப COVID-19 ஓட சம்பந்தப்பட்டது. இப்ப எங்களுக்கு ஏதாவது assume பண்ணேலுமா? Can we assume that this would come for this இந்த வருஷத்துக்கு இது வரும் என்ன சரி எங்களுக்கு guess பண்ணேலுமா? Please unmute your mics. Unmute your mics, please. No, we can't assume. எங்களுக்கு இந்த வருஷம் இதுதான் வரும்னு assume பண்ணல. ஏன்? காரணம் அவ்வளோ ஒரு ஸ்பெஷலா ஒன்றும் பெருசாக நடக்கல. அப்ப இதெல்லாம் பாருங்க, கொரோனா இயர்ல வந்தது கொரோனா சம்பந்தமா தான் இதெல்லாம் COVID-19. ரைட்? இன்ஸ்ட்ரக்ஷனா பாருங்க. அவாய்ட் ஃபாஸ்ட் ஃபுட். துரித உணவுகளை உண்ணாதே, எடுக்காதே, தூரவாகி இரு, அவாய்ட் பண்ணு. ரைட்? எது? அப்ப அவாய்ட்ன்றது தான் நீங்க வந்து மெயின் வேர்ட். அவாய்ட்ன்றது தான் நீங்க கன்செப்ட் தார வேர்ட். அவாய்ட், தடு. இங்க தடுன்றதுக்கு எது? கிராஸ் ஒன்று போட்டிக்கிறாங்க இந்த ஏல. ரைட்? தடைக்கான அடையாளம் தான் இது. ஏதாவது ஒரு பிக்சர்ல இப்படி ஒரு கோடு ஒன்று வந்தா அது தடை என்ற அர்த்தம். ப்ரோஹிபிட்டட், ப்ரோஹிபிஷன், அவாய்ட் என்ன மீனிங்ல வரும். நோ, நாட் என்ற மீனிங்ல வரும். ரைட்? அவாய்ட் ஃபாஸ்ட் ஃபுட். ஏ போட்டிக்கிறாங்க. நம்பர் 2, கெட் யுவர் டெம்பரேச்சர் செக்ட். உங்களோட சூட்டை நீங்க செக் பண்ணிக்கோங்க. இந்த ஆயிக்குது டெம்பரேச்சர் செக்கர். ரைட்? இதுதான் செக்கர், அது செக் பண்றது, சூட்டை செக் பண்றது. அப்ப சி. தேர்ட் ஒன், வேற ஃபேஸ் மாஸ்க். ஒரு ஃபேஸ் மாஸ்க போடுங்க.
வெரி சிம்பிள் வெரி சிம்பிள். நெக்ஸ்ட் ஒன் யூஸ் அ ஹேண்ட் சானிடைசர். அப்ப டி, மூணாவதுக்கு டி, யூஸ் அ ஹேண்ட் சானிடைசர். சானிடைசர் எங்களுக்கு தெரியும், இது எஃப் வரணும். வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ், உங்களோட கைகளை கழுவுங்க, டெப்போட ஒரு 2 கை கழுவி கொண்டிருக்குது, போட்டாச்சு. பி, மெயின்டைன் 2 மீட்டர் டிஸ்டன்ஸ், 2 மீட்டர்கள் தூரத்தை நீங்கள் கடைபிடியுங்கள், தள்ளி இருங்க. இந்த 2 மீட்டர் போட்டி நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், கேள்விக்குள்ளே விடைக்குது, இங்க 2 மீட்டர் இருக்குது, இங்கே 2 மீட்டர்ஸ் இருக்குது. ஸோ ஆன்சர் வுட் பி இ ஃபார் 6th ஒன். ஸோ சிம்பிள். இதை பார்ட் 1 ஒரு புள்ள 35 எடுக்காட்டி தான் ஆச்சரியம், அந்த புள்ளையில வேலையே இல்லை. ஸோ ப்ளீஸ் ட்ரை டு டேக் 35 மார்க்ஸ். அடுத்து பாருங்க, இங்க வந்து கைண்ட் ஆஃப் நோட்டீஸ். இங்க நோட்டீஸ் தந்திக்கிறாங்க, இந்த நோட்டீஸோட சேர்த்து பிளேசஸையும் தந்திக்கிறாங்க. இந்த நோட்டீஸஸுக்கு பொருத்தமான பிளேசஸ் நீங்க செலக்ட் பண்ணணும், அவ்வளவுதான். இப்படியான சந்தர்ப்பத்துல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க புள்ளைகள், பிக்சர்ஸ் இல்லாம, ரைட், கொஸ்டின்ல இந்த கொஸ்டின் ஏரியால பிக்சர்ஸ் இல்லாம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், எழுத்து மூலமான வழிகாட்டல்கள் தந்திருந்தா நீங்க முதலாவது இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை தான் நீங்க வாசிக்கணும். ஏன் தெரியுமா? அப்பதான் உங்களுக்கு வீடியோ கண்டுபிடிக்கிற லேசி. பிக்சர்ஸ் நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு ஆன்சர்ஸை வாசிக்கணும், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தந்தீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை தான் வாசிக்கணும். இது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸா, இந்த பாக்ஸ்ல போட்டிக்கிறது எல்லாம் வழிகாட்டல்கள். ஹேண்டில் வித் கேர், கவனமாக கையால். ஹேண்டில் வித் கேர், கவனமாக கையால். ரெஃபரன்ஸ் ஒன்லி, ரைட். ரெஃபரன்ஸ் என்ன? ரெஃபரன்ஸ் ஆதாரம். என்ன ஆதாரம்? ஒன்லி விளங்கேலா, உடுங்க, மனசுடையப்படாது இந்த இடத்துல. டேக் ஆஃப் யுவர் ஷூஸ், டேக் ஆஃப் என்ன? கலட்டு. டேக் ஆஃப் யுவர் ஷூஸ், உன்னுடைய பாதணிகளை கலட்டு. ரிசீவ்ட் ஃபார் பிரெக்னன்ட் மதர்ஸ், கர்ப்பிணி தாய்மார்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. உங்களுக்கு பஸ்ல ஏறினா இதை பார்க்கலாம். கோஷன் மென் அட் ஒர்க், அவதானம், கவனம், மென் அட் ஒர்க், மனிதர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறாங்க. ஏதாவது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா, பில்டிங் கட்டி கொண்டிருக்கிற ஏரியாவுக்கு போனா உங்களுக்கு இதை பார்க்கலாம். நோ பாத்திங், ரஃப் சி, இங்கே குளிக்க முடியாது. ரஃப் சி, கடுமையான கடல், அப்படின்னு சொன்னா ஆபத்தான கடல், ரைட். பிளேசஸ் நாங்க இப்போ வருவோம். on a box full of glassware, கிளாஸால செய்யப்பட்ட பதார்த்தங்கள், பண்டங்கள், சாமான்கள் இருக்கிற, பொருட்கள் இருக்கிற ஒரு பாக்ஸ் ஃபுல்லா அந்த பொருட்கள் தான் இருக்குது. அங்கதான் இருக்கும். என்ன? இப்படி இருக்கும். ஹேண்டில் வித் கேர், கவனமாக கையால் என்ற அறிவுறுத்தல் இருக்கும் அங்க. at a building site, at a building site என்ன? ஒரு கட்டிட நிர்மாண பணி நடந்து கொண்டிருக்கிற இடம். என்ன வரணும்? என்ன வரும்? வெரி குட், இ வரும். இ எக்ஸலன்ட். கோஷன் men at work, அவதானம், மனிதர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறாங்க. தேர்ட் ஒன்ன பாருங்க, on a beach, ஒரு கடற்கரையில என்ன இருக்கும்? எஃப், நோ பாத்திங், இருக்கும். in a bus, ஒரு பஸ்ல இருக்கக்கூடியது. பஸ்ல என்ன இருக்கும்? பஸ்ல இருக்கக்கூடியது என்ன? கர்ப்பிணி தாய்மார்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. at a temple, at a temple என்றா டெம்பிள் என்று சொல்றது வந்து மதஸ்தலம். எங்கட பாசையில சொல்ல போனா பன்சலை என்று வைங்களேன். at a temple, பன்சலையில என்ன இருக்கும்? டேக் ஆஃப் யுவர் ஷூஸ், பாதணிகளை கலட்டு. in a library, லைப்ரரியில என்ன போட்டிருப்பாங்க? லைப்ரரியில ரெஃபரன்ஸ் ஒன்லி, ரெஃபரன்ஸ் ஒன்லி. ஓகே, இப்ப நாங்க கொஸ்டின் நம்பர் 2க்கு போனால், கொஸ்டின் நம்பர் 2க்கு போனா பாருங்க, ரைட். புள்ளல் இப்ப பார்ட் 1ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல யாரு சரி, டெஸ்ட் நம்பர் 1ல என்ன சரி டவுட் இருந்தா கேளுங்க பாப்போம். யூ கேன் யூஸ் த chat box or you can open your mic and talk. Is there anyone with doubt? No sir. Okay, Hafeel, excellent, you are doing well. Anyone else? Anyone else with any doubt in part 1 question number 1? No. Okay, then we will move into the next one. Then we will move into the second question. So this is how we are facing the question number 1. இப்படிதான் நாங்க question number 1க்கு நாங்க face பண்ணணும். இதுதான் way, this is the way to answer the question in
டெஸ்ட் நம்பர் 1. இப்போ உங்களுக்கு நான் நினைக்கிறேன் ஐ ஹேவ் given you the total guidance on test number 1. நான் உங்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து கேள்வி எடுத்தாலும் உங்களுக்கு இப்ப ஆன்சர் பண்ண ஏழுமா ஹிக்குமன்னு நான் நினைக்கிறேன். பார்ட் 1ல டெஸ்ட் நம்பர் 1க்கு யார் கேள்வி எடுத்தாலும் நான் சொன்ன விஷயங்களுக்குள்ள தான் எடுக்கணும். ரைட்? யூ ஆர் சூப்பர் ப்ரிப்பேர்ட். அல்ஹம்துலில்லாஹ். ரைட். தென் நாங்க இப்ப செகண்ட் क्वेश्चनக்கு போனா டெஸ்ட் நம்பர் 2ல இருக்கிற சில இம்பார்ட்டன்ஸான விஷயம் நல்லா விளங்கிக் கொள்ளணும். vocabulary or grammar based. இது vocabulary based-ஆக இருக்கும் அல்லது grammar based-ஆக இருக்கும். ஒன்று சொல் சார்ந்த ஒரு கேள்வியாக இருக்கும் vocabulary அல்லது grammar based. எங்கட இங்கிலீஷ் grammar சம்பந்தமான இலக்கணம் சம்பந்தமான விஷயங்களாக இருக்கும். ரைட்? நோட்டீஸ் ஒன்றாக இருக்கலாம், இன்விடேஷன், நோட்டீஸ் என்றா உங்களுக்கு தெரியும். ரைட்? அறிவுறுத்தல், அறிவித்தல், இன்விடேஷன், அழைப்பிதழ், டு பி ஃபீல்ட். இதை நாங்க சரியான சொல்லுகளை போட்டு நாங்க ஃபில் பண்ணணும். சரியான சொல்லுகளை போட்டு ஃபில் பண்ணணும். நான் இப்ப உங்களுக்கு சொன்னேனே சரியான சொல் என்று, அது என்ன சரியான சொல்? பொசிஷனா இருக்கும் அல்லது ப்ரோனவுன்ஸா இருக்கும். சரியான சொல்ல போட்டு நீங்க நோட்டீஸ் அல்லது இன்விடேஷனை நீங்க நிரப்பணும். நிரப்புறதுக்கு தேவையான சரியான சொல் இது ரெண்டும் தான். ஒன்று ப்ரொபோசிஷன், ஹலோ, ப்ரோனவுன்ஸா இருக்கும். இந்த ரெண்டுலயும் ஏதாவது ஒன்று தான் உங்களுக்கு தேவைப்படும். ஹலோ, கொஞ்சம் இன்டர்நெட் இன்டரப்ட் ஆயிடுச்சு போல. கிளியர் தானே? சவுண்ட் கேக்குதா? ஓகே, குட். அப்ப ஒன்று நோட்டீஸ் வரும் அல்லது இன்விடேஷன் வரும். அரைக்குறையா வரும், நாங்க அதை ஃபில் பண்ணணும். நாங்க இப்ப ஃபில் பண்றதுக்கு எங்களுக்கு தேவையான டூ டைப்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் அது. ஒன்று ப்ரொபோசிஷன் எங்களுக்கு தேவை அல்லது ப்ரோனவுன் தேவை அல்லது ரெண்டும் தேவைப்படும். ரைட்? ப்ரொபோசிஷன் என்றா என்ன? ப்ரொபோசிஷன் என்று சொல்றது எங்கட பாசையில சொல்ல போனா இடைச்சொற்கள். உதாரணமாக ஒரு சொல்ட பொசிஷனை காட்டுறது தான் ப்ரொபோசிஷன். ரைட்? ஒரு சொல்ட ப்ரொபோசிஷனை காட்டுறது தான் ப்ரொபோசிஷன். ஒரு 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 பொசிஷன் அது எங்க இருக்குது? உதாரணத்துக்கு நான் சொல்றேன், the pen is on the table. the pen is on the table. பேனா மேசையில் இருக்கிறது, மேசையின் மீது உண்டு. அப்ப மேசையின் மீது, on the table, on என்றது ப்ரொபோசிஷன். on, at, in, of, beside, near, in front of, back, right? for, to, இதெல்லாம் ப்ரொபோசிஷன்ஸ். ப்ரொனவுன்ஸ் என்று சொன்னா 7 ப்ரொனவுன்ஸ். அதே 7 ப்ரொனவுன்ஸ் சீக்கிரம் நான் உங்களுக்கு அதை டீட்டெயிலா சொல்லி தந்துட்டே நாங்க கேள்விக்கு போமே. அப்ப இந்த ப்ரொபோசிஷனையும் ப்ரொனவுனையும் யூஸ் பண்ணி பாவிச்சு எங்களுக்கு எப்படி செய்யலாம் இந்த கேள்வியை என்றதுதான் நாங்க இதுல பார்க்க போறோம். அடுத்த விஷயம், how to guess the answer. இந்த கேள்விக்கான விடையை நாங்க எப்படி assume பண்றது, கெஸ் பண்றது? சரியாக சொல்லிட்ட இதுதான் வரும் என்று எங்களுக்கு தெரியாட்டியும் கூட நாங்க எப்படி அனுமானிக்கிறோம்?
எப்படி யூகிச்சு நாங்க அதையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ரைட். நாங்க இப்ப இந்த தேர் ஆர் 7 ப்ரொனவுன்ஸ் தேர் ஆர் ப்ரொனவுன்ஸ் இருக்குது. அந்த 7 ப்ரொனவுன்ஸ் நாங்க 2 வகையா பிரிப்போம். ஒன்று சப்ஜெக்டிவ் ப்ரொனவுன்ஸ் என்றும் ஆப்ஜெக்டிவ் ப்ரொனவுன்ஸ் என்றும் நாங்க பிரிப்போம். சப்ஜெக்டிவ் ப்ரொனவுன்ஸ் என்றும் ஆப்ஜெக்டிவ் ப்ரொனவுன்ஸ் என்றும் நாங்க பிரிப்போம். ரைட். சப்ஜெக்டிவ் ப்ரொனவுன்ஸ் என்றது ஒரு வாக்கியத்தோட ஆரம்பத்துல வரும். ரைட். சப்ஜெக்டிவ் ப்ரொனவுன்ஸ் என்றது ஒரு வாக்கியத்துல ஆரம்பத்துல வரும். ஆப்ஜெக்டிவ் ப்ரொனவுன்ஸ் என்றது ஒரு வேர்புக்கு பின்னால் தான் வரும். ரைட். ஒரு வேர்புக்கு பின்னால் தான் ஆப்ஜெக்டிவ் ப்ரொனவுன் வரும். நான் எக்ஸாம்பிளோட உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். எக்ஸாம்பிள பார்க்கறதுக்கு முந்தி இந்த சிம்பிள் விஷயத்தை நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சப்ஜெக்டிவ் ப்ரொனவுன்ஸ் வந்து ஒரு வாக்கியத்தோட ஆரம்பத்துல வரும். ஆப்ஜெக்டிவ் ப்ரொனவுன்ஸ் வந்து ஒரு வேர்புக்கு பின்னால் தான் வரும். ரைட். இங்க உங்களுக்கு நாங்க தந்திக்கிறது வந்து சப்ஜெக்டிவ் ப்ரொனவுன்ஸ். சப்ஜெக்டிவ் ப்ரொனவுன். ரைட். ஐ ஒரு சப்ஜெக்டிவ் ப்ரொனவுன். யூ ஒரு சப்ஜெக்டிவ் ப்ரொனவுன். ஹி, ஷி, இட், வி, they இதெல்லாம் ஒரு சப்ஜெக்டிவ் இதெல்லாம் சப்ஜெக்டிவ் ப்ரொனவுன்ஸ். 1 2 3 4 5 6 7 right 1 2 3 4 5 6 7 right. How many pronouns are there? 7 pronouns are there. What are they? அது என்னென்ன? I, you, he, she, it, we, they இதெல்லாம் தான் pronouns. இந்த 7 pronouns இந்த 7 pronounsக்கு நாங்க சொல்ற சப்ஜெக்டிவ் pronoun. காரணம் என்ன? ஒரு வாக்கியத்தோட ஆரம்பத்துல வருது. I நான், you நீ, he அவன், she அவள், it அது ஒரு ஆரிணைக்கு நாங்க பயன்படுத்துவோம். we நாங்க, they அவர்கள் அல்லது அவை they. இதெல்லாம் பாருங்க ஒரு வாக்கியத்தோட ஆரம்பத்துல தானே வந்திக்குது. எனவே தான் நாங்க இதுக்கு சப்ஜெக்டிவ் ப்ரொனவுன்ஸ்ன்றது. உங்களுக்கு தெரியும் SVO சப்ஜெக்ட் வெர்ப் ஆப்ஜெக்ட். சப்ஜெக்ட் எப்பவுமே ஒரு வாக்கியத்தோட ஆரம்பத்துல தான் வரும். எனவே இந்த ப்ரொனவுன்ஸ் வந்து சப்ஜெக்ட் வார இடத்துல வந்திக்கிறதால நாங்க இவங்களுக்கு செல்லுவோம் சப்ஜெக்டிவ் ப்ரொனவுன்ஸ் ஒரு வாக்கியத்துல ஆரம்பத்துல வருது. ஐ walk நான் நடக்கிறேன். யூ walk நீ நடக்கிறாய். he walks அது அவன் நடக்கிறான். he walks அவள் நடக்கிறாள். it walks அது நடக்கிறது. we walk நாங்க நடக்கிறோம். they walk அவர்கள் நடக்கிறாங்க. ரைட். இப்ப நான் சொல்றேன் ஐ work hard. ஐ work hard நான் கடினமாக வேலை செய்கிறேன். who can give me the other 6 for these? I work hard ன்னு நான் சொல்றேன். அதே மாதிரி அடுத்த 6க்கும் யாருக்கும் மாத்தி காட்டியாலும் இப்ப who can do that? who can accept that task? நீங்க chat box யூஸ் பண்ண தேவையில்ல. ஸ்பீக்கர் ஆன் பண்ணி சொல்லுங்க. ஐ work மாதிரி ஐ work hard. அதே மாதிரி you work hard. அது மாதிரி சொல்லுங்க பாப்போம் ஃபுல்லா. who can? Open the mic and talk. யாரும் இல்லையா? ஓகே. you work hard. I work hard. You work hard. He works hard. He works hard. He works hard. She works hard. It works hard. We work hard. They work hard. அப்ப he she itக்கு நாங்க என்ன செய்வோம்? சிம்பிள் பிரசன்ட்டோட ஒரு verb வந்தா நாங்க ஒரு s ஒண்ட சேர்த்துக் கொள்வோம். சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் இங்க பாருங்க. he works, she works, it works. அப்ப நாங்க ஒரு அடிஷனலா ஒரு s சேர்த்திக்கிறோம் இங்க எல்லா சென்டென்ஸ்லயும். இது she works, he works, it works. அப்ப சிம்பிள் பிரசன்ட் டென்ஸோட he she it வந்தா நாங்க ஒரு s சொன்ன கடைசிக்கு அந்த வேர்போட நாங்க சேர்ப்போம். இதுதான் கிராமர். இதை நாங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். ரைட். இப்ப நாங்க அடுத்த பகுதிக்கு போனா ஆப்ஜெக்டிவ் ப்ரொனவுன்ஸ். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேனே ஒரு ஆப்ஜெக்டிவ் ப்ரொனவுன் ஆனது ஒரு சென்டென்ஸ்ட இறுதியில தான் வரும் அல்லது ஒரு சென்டென்ஸ்ல இடைப்பகுதியில வரும் நடுவுல.
ப்ளீஸ் கால் மீ. இதுல மீ என்றது ஒரு என்ன? மீ என்றது என்ன? இதுல மீ objective pronoun. I will help you. நான் உனக்கு உதவி செய்வேன். You at the end objective pronoun. The teacher praised him. ஆசிரியை அவனை புகழ்ந்தார். Right? Him. We invited her to the party. நாங்கள் அவளை பார்ட்டிக்கு அழைத்தோம். Her objective pronoun. They told us about the change. அவர்கள் எங்களுக்கு மாற்றத்தை பற்றி சொன்னார்கள். என்ன மாறிக்குதுன்னு சொன்னாங்க. அப்ப அசன்ட் சொல்றது இங்க objective. The principal congratulated them. அதிபர் அவர்களை வாழ்த்தினர் on their success. அவர்களுடைய வெற்றிக்கு. அப்ப them என்று சொல்றது இங்க objective pronoun. இந்த 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 புள்ளகள் இதை நல்லா விளங்கிக்கோங்க. இந்த பாயிண்ட வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஒரு ப்ரொபோசிஷன், ரைட், ஒரு ப்ரொபோசிஷன் இக்கு பின்னால் ஒரு ப்ரொபோசிஷனுக்கு பின்னால ஒரு இடைவெளி இருந்தால் அந்த இடத்துல ஒரு objective pronoun தான் வரும். நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளணும் இதை. நீங்க ஒரு ப்ரொபோசிஷனுக்கு பின்னால ஒரு டேஷ் ஒன்று இடைவெளி ஒன்று இருந்தா நீங்க இந்த ஆன்சர் எழுதணும்டா அந்த இடைவெளிக்கு நீங்க போட வேண்டிய ஆன்சர் ஒரு objective pronoun தான். சப்ஜெக்டிவ் ப்ரொனவுன் வரவே வராது. நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். ப்ரொபோசிஷனுக்கு பின்னுக்கால நீங்க போட வேண்டிய ஆன்சர் ஒரு objective pronoun, சப்ஜெக்டிவ் ப்ரொனவுன் அல்ல. ரைட்? மீ, யூ, ஹிம், ஹர், இட், அஸ், தெம். இதுல ஏதாவது ஒன்று தான் நீங்க போடுவோம். அடுத்தது பாருங்க. அடுத்த விஷயம் என்னன்னா இன்னொரு வகை எஜெக்டிவ்ல ஒரு பொசசிவ் எஜெக்டிவ்ஸ் ஒன்று. எஜெக்டிவ்ஸ்ல வந்து பொசசிவ் எஜெக்டிவ்ஸ். எஜெக்டிவ் வந்து உங்களுக்கு என்னன்னு தெரியும். எஜெக்டிவ் உதாரணத்துக்கு a tall boy என்று சொன்னா டோல் என்ற உயரமான ஒரு பெயர் சொல்ல வர்ணிச்சு வாரதுக்கு தான் ஒரு பெயர் சொல்லை வர்ணிக்கும் சொல்லுக்கு நாங்க எஜெக்டிவ் என்றுவோம். ஒரு பெயர் சொல்லை வர்ணிக்கிற சொல்லுக்கு நாங்க எஜெக்டிவ்னு சொல்லுவோம். அப்ப எஜெக்டிவ்ட வேலை என்னண்டா ஒரு நவுனை வர்ணிக்கும். describes a noun is adjective. ஒரு பெயர் சொல்ல வர்ணிக்கிற சொல்லுக்கு நாங்க எஜெக்டிவ் என்று. பொசசிவ் எஜெக்டிவ் என்ன? பொசசிவ் எஜெக்டிவ் பொசசிவ் எஜெக்டிவ் என்று சொல்றது ஒரு உரிமையை குறிக்கிறது, உடைமையை குறிக்கிறது. ஏண்ட, ஓண்ட, அவங்கட, எங்கட, அவர்களுடைய, எங்களுடைய என்று உடைமைய சொந்தக்காரரை குறிக்கிறதுக்கு தான் நாங்க பொசசிவ் எஜெக்டிவ்ஸை பாவிக்கிறோம். உதாரணத்துக்கு பாருங்க இந்த வேர்டு மை, மை கிளாஸ், என்னுடைய வகுப்பறை. யுவர், யுவர் கிளாஸ், உங்களுடைய வகுப்பறை. ஹிஸ், his parents, அவனுடைய பெற்றோர்கள். her, right, her pencil, அவளுடைய பென்சில். its tail, அதனுடைய வால். its face, அதனுடைய முகம். அவர், எங்களுடைய. our home, எங்களுடைய வீடு. their, அவர்களுடைய. their class, அவர்களுடைய கிளாஸ் ரூம். ரைட்? அப்ப இதெல்லாம் மை, யுவர், ஹிஸ், her, its, our, their இதெல்லாம் பொசசிவ் எஜெக்டிவ். பொசசிவ் எஜெக்டிவ்ஸ் என்று சொல்றது உடைமையை யாரு சொந்தக்காரன் என்றதை குறிக்கிற சொற்கள். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு பொசசிவ் எஜெக்டிவ்ட சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் இப்படித்தான். எப்படி இருக்கும்? ஒரு பொசசிவ் எஜெக்டிவோட ஒரு நவுன் வரும். பொசசிவ் எஜெக்டிவோட ஒரு நவுன் வரும். உதாரணத்துக்கு பாருங்க மை. இந்த உதாரணத்தை பாருங்க. மை ஃபாதர் இஸ் மை ஹீரோ. மை ஃபாதர். மை என்று சொல்றது பொசசிவ் எஜெக்டிவ் தானே. அப்ப நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன் தானே ஒரு பொசசிவ் எஜெக்டிவோட ஒரு நவுன் தான் வருமெண்டா மை என்ற பொசசிவ் எஜெக்டிவோட என்ன வந்திருக்கிற? ஃபாதர். மை ஃபாதர். மை பொசசிவ் எஜெக்டிவ், அதோட ஒரு நவுன் தான் வந்திருக்கிறேன். மை பொசசிவ் எஜெக்டிவ் ஹீரோ என்றதும் ஒரு நவுன். பாருங்க ஒரு பொசசிவ் எஜெக்டிவ் பிளஸ் ஒரு நவுன் தான் வந்திருக்கிறேன். அதே போல ரவி இன்வைட்டட் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஹிஸ் என்றது பொசசிவ் எஜெக்டிவ், ஃப்ரெண்ட்ஸ் என்று சொல்றது நவுன். எனவே இதை நீங்க நல்லா விளங்கிக் கொள்ளணும். ஒரு பொசசிவ் எஜெக்டிவோட ஒரு நவுன் வரும். அடுத்த விஷயம் என்னண்டா பொசசிவ் ப்ரோனவுன்ஸ். நாங்க இப்ப பொசசிவ் எஜெக்டிவ்ஸ் பார்த்தோம். இப்ப பொசசிவ் ப்ரோனவுன்ஸ். ஐ, யூ, ஹி, ஷி, இட், யூ, ஐ, யூ, ஹி, ஷி, இட், வி, தே. இந்த 7 ப்ரோனவுன்ஸ்டையும்
பொசசிவ் ப்ரொனவுன்ஸ பாருங்க. மைன் என்னுடையது, யுவர்ஸ் உங்களுடையது, ஹிஸ் அவனுடையது, ஹers அவளுடையது, இட்ஸ் அதனுடையது, அவர்ஸ் எங்களுடையது, theirs அவர்களுடையது. இந்த பொசசிவ் ப்ரொனவுன்ஸ் ஆனது ஒரு வசனத்தின் முடிவில் தான் வரும். ரைட்? மைன், the car is mine, கார் என்னுடையது. the pen is mine, பென் என்னுடையது. the house is yours, வீடு உன்னுடையது. the bag is yours, பேக் உன்னுடையது. the laptop is his, லேப்டாப் அவனுடையது. the helmet is his, ஹெல்மெட் அவனுடையது. the baby is hers, பிள்ளை அவளுடையது. the tail is its, வாள் அதனுடையது. ரைட்? ours, ரைட்? எங்களுடையது. theirs அவர்களுடையது. இப்படி இறுதியில வாரதுக்கு நாங்க சொல்றது பொசசிவ் ப்ரொனவுன்ஸ் அது இப்படித்தான் இருக்கும். இவற்றை ஒரு வசனத்தின் முடிவில் தான் பிரயோகிப்போம். மைன் என்று யாராவது சென்டென்ஸ்ல நடுவுல கொண்டு போட்டுறல்ல. ரைட்? அதே போல இந்த பி வேர்ப்ஸ் உடன் பாவிக்கப்படும். பி வேர்ப்ஸ், how many B verbs are there? Who can tell me through the chat box how many B verbs are there? எத்தனை ஒரு 10 B verbs? chat box பாருங்க. present tenseக்கு நாங்க பாவிக்கிற B verbs 3 இருக்கிற. am, is, are. இது நாங்க present tenseக்கு பாவிக்கிற B verbs. pastக்கு நாங்க பாவிக்கிற B verbs 2 இருக்குது. ஒன்று was அல்லது were. wasum were. was காணப்பட்டது, were காணப்பட்டன. was காணப்பட்டது, were காணப்பட்டன. இப்ப was சிங்குலருக்கு, were ப்ளூரலுக்கு. இது past tense ஓட சம்பந்தப்பட்டது. wasum were என்றது. am, is, are present tense ஓட சம்பந்தப்பட்டது. this car is mine, இந்த கார் என்னுடையது. the chairs are ours, right? இந்த கதிரைகள் எங்களுடையது, எங்களுடையன, எங்களுடையது. கதிரைகள் எங்களுடையது. ரைட்? இந்த தகவல்களோட தான் நாங்க டெஸ்ட் நம்பர் 2 செய்யணும். இதுதான் டிப்ஸ். ரைட்? இப்ப பாருங்க, கடைசி வருஷம் 2024ல வந்த பேப்பர் தான் இது. இதுக்கு பிறகு ஒரு எக்ஸாம் வருமாக இருந்தா அது நீங்களே எழுதுற பேப்பர் தான் இந்த வருஷம் இன்ஷா அல்லாஹ். fill in the blanks of the following text using the words given in the box. பாக்ஸ்ல தரப்பட்டிருக்கிற சொற்களை பயன்படுத்தி இந்த டெக்ஸ்ட்டை நீங்க பூரணப்படுத்துங்க. write the letter of the most suitable answer. இதுதான் மிச்ச முக்கியமான விஷயமே. write the letter of the most suitable answer. suitable answer சரியான விடையிட எழுத்தை தான் எழுத சொல்லிக்கிறோம் உங்களுக்கு. write the letter of the most suitable answer. suitable answer லெட்டரை தான் எழுத சொல்லிக்கிறேன். லெட்டர் என்ன சொன்னா நீங்க வேர்டை தூக்கிங்க அப்படியே போடப்படாது. நீங்க செய்ய வேண்டிய வேலை அந்த ஆன்சருக்குரிய லெட்டரை தான் போடணும். ஏயா, பியா, சியா, டியா, இயா, எஃப்ஆ. அதே போல அது சிம்பிள் இருந்தா நீங்க சிம்பிள்ல தான் போடணும். இங்க சிம்பிள்ன்றதுக்கு அறப்படிச்சு தானே நாங்க யாரும் ஏ கேபிட்டலைஸ் பண்ணி போடக்கூடாது, பிழை ஆகிடும். கிளியரா? ரைட். write the letter of the most suitable answer in the space given. the first one is done for you. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒன் செஞ்சு தரப்பட்டிருக்குது. அப்ப சில புள்ளைகள் துரதிர்ஷ்டவசமாக அன்பார்ச்சுனேட்லி இங்க பாருங்க ஆன்சரை செஞ்சும் காட்டிக்கிறாங்க. நீ இப்படித்தான் எழுதணும் மகனே, மகளே, நீ இப்படித்தான் எழுதணும் என்று காட்டுறதுக்கு தான் அவங்க போட்டிக்கிறது. டிஏ சிம்பிளா போடணும். நாங்க போய் தரப்படிச்சு தனத்துக்கு டிஏ கேபிட்டல் ஆகி போடுறேன். இப்படி நோ, ரோங். ரைட்? நாங்க அப்படி போடவே கூடாது. ரைட்? சிம்பிளாகத்தான் போடணும். இங்க சிம்பிள்ண்டா சிம்பிள் தான். ரைட். இப்ப நாங்க என்ன செய்யணும் இதுல? உங்களுக்கு டிப் தான், நான் தரக்கூடிய டிப் தான். என்னண்டா ஐடியா தான். டெஸ்ட்டுக்கு இந்த பாக்ஸுக்குள்ளிக்கிற வேர்டை வாசிங்க. நீங்களே கேள்விக்கு போக முந்தைய ஆன்சரை வாசிக்கணும். ரிவைஸ், கம்ஃபர்டபுள், குவயட். இதை யாராவது குயட்ன்னு வாசிச்சா? குயட்ன்னு வாசிச்சா எங்களுக்கு ஆன்சரை கண்டுபிடிக்கல. குயட்டண்டா என்ன? குயட்ன்னு சொல்லணும் இல்லை இங்கிலீஷ்ல. குவயட், குவயட். ரைட்? சப்ஜெக்ட், நாட்ஸ், ஈஸி. இதென்ன? ரிவைஸ். இதென்ன? ரிவைஸ். இதை யாராவது ரிவிஸ் என்று வாசிச்சா?
ஆன்சர் வராது. அதால தான் நான் உங்களுக்கு சொன்னேன் ஃபர்ஸ்ட்டுக்கு மிஸ்ப்ரனன்சியேஷன் லீட்ஸ் டு ராங் ஆன்சர். நாங்க ஏதாவது ஒரு வேர்டை மிஸ்ப்ரனன்ஸ் பண்ணினா எங்களுக்கு ராங் ஆன்சர் தான் வரும். எனவே நாங்க அதுல மிச்சம் கவனமாக இருக்கணும், கண்ணும் கருத்துமாக இருக்கணும் சரியான விடையை கண்டுபிடிக்கிறதுக்கு. ரைட். அப்ப நாங்க இதை மட்டும் செஞ்சுட்டு அடுத்த பார்ட்ஸை நாங்க வில் see tomorrow inshallah. Revise. Comfortable, quiet, subject, notes, easy. இதுல சில நேரம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் கருத்து தெரிஞ்சிக்கும். சில நேரம் 2 சொல்லு கருத்து தெரிஞ்சிக்காது, 3 சொல்லு கருத்து தெரிஞ்சிக்காது. நோ இஷ்யூ அட் ஆல். பிரச்சனையே இல்ல. நாங்க மனசு தளரக்கூடாது. ரைட்? டிஸ்மிஸ் சொல்லி போங்க. டிப்ஸ் டு பாஸ் அன் எக்ஸாமினேஷன். என்ன? பரீட்சையில் பாஸ் பண்ணுவதற்கான யுக்திகள், டிப்ஸ். மேக் a study plan. ஒரு ஸ்டடி பிளான் ஒன்று நீங்க உங்களுக்கு செஞ்சுக்கோங்க. Write down the dates of the examination and all the subjects you need to study. நீங்க உங்களுக்கு எக்ஸாமிக்கிற நாள்களையும் உங்களோட சப்ஜெக்ட்ஸையும் நீங்க படிக்க வேண்டிய சப்ஜெக்ட்ஸையும் நீங்க ரைட் டவுன் பண்ணுங்க, எழுதுங்க. ரைட்? Plan how much time you will spend on each space every day. இன்னைக்கு நீங்க ஆன்சரை கண்டுபிடிக்கும். Each, every day. Every dayக்கு முன்னுக்கு என்ன வரலாம்? D போட்டிக்கிற each subject, ஒவ்வொரு பாடத்தையும். ஈச் என்ன நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒவ்வொரு. ஒவ்வொரு என்ற ஈச் என்ற சொல்லுக்கு பிறகு வார சொல் வந்து ஒரு சிங்குலர் சொல்லாதான் நீக்கணும். அப்ப ஈச் சப்ஜெக்ட் எவ்ரிடே நீங்க படிக்க வேண்டிய ஒவ்வொரு பாடத்தையும். அடுத்த ஒரு டிப் தான், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படியான பேராகிராஃப் ரீடிங்ல நீங்க ஒரு சென்டென்ஸை வாசிக்க ஆரம்பிச்சா இப்படித்தான் வாசிக்கணும். மேக் அ ஸ்டடி பிளான். ஃபுல் ஸ்டாப் வரைக்கும் வாசிக்கணும். ஃபுல் ஸ்டாப் வரைக்கும் நீங்க வாசிக்கணும். Write down the dates of the examination and all the subjects you need to study. அடுத்த full stop வரைக்கும் வாசிக்கணும். அப்பதான் உங்களுக்கு மீனிங் விளங்குமே. Plan how much time you will spend on each subject every day. எழுதியாச்சு. ரைட். ரெண்டாவது ஆன்சரை சொல்லுங்க பாப்போம் யாராவது. Start studying early. Right? So that you have plenty of time to என்ன வரும்? இவரதுக்கு. Excellent. Revise. Excellent. Revise. அப்ப பாருங்க, ரிவைஸ் என்று சொல்றது மீட்டல். இது வந்து ஒரு verb. ரிவைஸ் என்று சொல்றது ஒரு verb. முன்னுக்கு என்ன வந்திக்குது? to வந்திக்குது. ரைட்? அப்ப இந்த ஒரு வேர்புக்கு முன்னுக்கு to வரலாம். ஒரு வேர்புக்கு முன்னுக்கு to வரலாம். ஆனால் to வந்து வார verb ing ஃபார்ம்ல இருக்காது. சிம்பிள் பிரசன்டா தான் இருக்கும். இப்ப ரிவைசிங், டு ரிவைசிங் என்று வராது. ரைட்? டு ரிவைசிங் என்று வராது. டு ரிவைஸ் சிம்பிள் பிரசன்ட்ல இருக்கும். அல்லது டூக்கு பிறகு ஒரு நவுன் தான் இருக்கும். டு ஹோம், டு மஸ்ஜித், டு ஸ்கூல், அப்படி ஒரு நவுன் இருக்கும். அல்லது டூக்கு பிறகு ஏதாவது ஒரு வேர்ப் வரதாக இருந்தா ஐஎன்ஜி ஃபார்ம்ல இருக்காது. இப்படி சிம்பிள் பிரசன்ட்ல இருக்கும் ஐஎன்ஜி ஃபார்ம் இல்லாம. டு ரிவைஸ். வெரி குட். மேக் ஷுவர், உறுதிப்படுத்திக்கொள், யூ ஹேவ் ஆல் த ஸ்பேஸ் அண்ட் பாஸ் பேப்பர்ஸ். எல்லா பாஸ் பேப்பர்ஸும் இன்னொரு சாமானும் இருக்குதான்னு நீ பாத்துக்கோ. என்ன வரணும்? இ நோட்ஸ். இ நோட்ஸ். பாருங்க, ஆல். ஆல் என்றா அனைத்து, எல்லா, எல்லாம். ரைட்? அப்ப இங்க எல்லாம் என்று வந்தா ஆல் என்ற சொல்லுக்கு பிறகு கட்டாயமா ஒரு ப்ளூரல் சொல் தான் இங்க வரும். இங்க ப்ளூரல் சொல் தான் வரும். பாருங்க இந்த ஆன்சர் ஸ்கிரிப்ட்ல இந்த பாக்ஸுக்குள்ள பாருங்க புள்ளல். ஒரே ஒரு ப்ளூரல் சொல் தான் இது. ஈஸி, சாரி, நோட்ஸ் என்ற ப்ளூரல் மட்டும்தான். தூக்கி போட்டாச்சு, பயப்படாம போட்டாச்சு. பிகாஸ் ஆல் என்ற சொல் வந்து ஒரு ப்ளூரல் சொல்ல குறிக்கும். இங்க இருக்கிற ஒரே ஒரு ப்ளூரல் சொல் நோட்ஸ் தான். ஆல் த நோட்ஸ் போட்டாச்சு. ஆல் த நோட்ஸ் அண்ட் பாஸ் பேப்பர்ஸ். ஆர்கனைஸ், ஒழுங்குபடுத்திக்கொள். ஒழுங்குபடுத்திக்கொள். Organize your material in such a way that makes it என்ன வரும்? blah 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 f easy. Easy to find what you need. உங்களுக்கு எது தேவையோ அதை சரியான முறையில டக்குன்னு அவசரமாக கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களோட விஷயங்களை நீங்க பொருட்களை சரியான முறையில ஒழுங்குபடுத்திக்கோ. Organize. So easy to find. Easy to find. Right. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. Easy to find. கேக்குதா? Sound clear? Sir.
ஸ்டக் ஆகுதா? ஹலோ ஹலோ, இஸ் இட் கிளியர் நவ? Yes, sir. Yes, sir. Sir. ரைட், குட். அப்ப இங்க என்ன வரணும்? ஈஸி டு ஃபைண்ட், ஈஸி டு ஃபைண்ட். அப்ப பாருங்க, ஈஸி ஈஸி என்று சொல்றது ஒரு நவுனா வேர்பா? ஈஸி இலேசு நவுனா வேர்பா? Verb. நவுன். ஈஸி டு ஃபைண்ட் ஒரு நவுன், நவுனுக்கு பிறகு டு வந்தா ஈஸி டு ஃபைண்ட். ஃபைண்ட்ன்றது ஒரு வேர்ப், ரைட்? இது சும்மா ஒரு யுக்தி, சும்மா நாங்க தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும் இது. ஈஸி டு ஃபைண்ட் வாட் யூ நீட். ஃபைண்ட் அ பிளேஸ்ன்றது வந்திருக்குது, ரைட்? என்ன வரும்? சி கம்ஃபர்டபிள். கம்ஃபர்டபிள் பிளேஸ், வெரி குட். கம்ஃபர்டபிள் பிளேஸ் என்றா சொகுசான ஒரு இடம். ஃபைண்ட் அ கம்ஃபர்டபிள் பிளேஸ், சொகுசான ஒரு இடத்தை தேடிக்கோ. டு ஸ்டடி, படிப்பதற்கு. where you will not be disturbed, நீங்க டிஸ்டர்ப் பண்ணப்படாத அளவுக்கு ஒரு சொகுசான இடத்தை நீங்க தேடிக்கோங்க. மேக் ஷுவர், உறுதி செஞ்சுக்கோங்க, that you have good ventilation. என்ன வரும்? கம்ஃபர்டபிள் இல்ல இங்க, இங்க கம்ஃபர்டபிள் இல்ல. சாரி, அஞ்சாவதுக்கு வரணும் குவைட் பிளேஸ். குவைட் பிளேஸ், அமைதியான ஒரு இடம். குவைட் பிளேஸ், சி குவைட் பிளேஸ். இங்க வரணும் கம்ஃபர்டபிள் சேர், சொகுசான ஒரு புட்டுவம், வசதியான ஒரு புட்டுவம், உங்களுக்கு டிஸ்டர்ப் இல்லாத ஒரு புட்டுவம், கம்ஃபர்டபிள் சேர். ஃபிஃப்த் ஒன்னுக்கு வரணும் குவைட் பிளேஸ் டு ஸ்டடி, அமைதியான ஒரு இடம். எல்லாரும் பச்சை பச்சைன்னு கொண்டு சத்தம் கேட்கிற இடங்களாக இருந்தா படிக்க இயலாது. டோன்ட் ட்ரை டு லேர்ன் எவ்ரிதிங் அட் ஒன்ஸ், ஒரே அடிக்கு எல்லாத்தையும் எழுத பார்க்க வேணும். பட் ரிமெம்பர் டு ஆர்கனைஸ் யுவர் மெட்டீரியல் இன்டு மேனேஜபிள் பார்ட்ஸ். ரைட். அதுக்கப்புறம் நாங்க கடைசி எக்ஸாம் எழுதின, கடைசி சொல் எழுதினது அப்புறம் எங்களுக்கு அடுத்ததை வாசிக்காட்டியும் பிரச்சனை இல்லை, டைமை கருதி அடுத்ததுக்கு நாங்க மூவ் ஆகிக்கொள்ளலாம். ரைட். ஒவ்வொரு கேள்வியும் எழுதி முடிஞ்சு கடைசிக்கு நாங்க ஒரு 10 மினிட்ஸுக்கு முன்னுக்கு நாங்க செஞ்சு முடிக்கணும். 50 மினிட்ஸ்ல செஞ்சு முடிஞ்சு லாஸ்ட் 10 மினிட்ஸ்ல நாங்க we have to revise our paper. நாங்க மீட்டி பார்க்கணும் ஏதாவது பிழைகள் வந்திருக்குதாண்டு. மத்ததை நாங்க டைம் வரக்குள்ள பாக்குறேன். So shall we end up the class for today? Shall I wind up? If you Okay. have any, right, if you Okay. have any question please. இந்த மெத்தட் நல்லமா அல்லது நான் மெத்தடை மாத்தணுமா? உங்களுக்கு ஓகே இந்த மெத்தட், போற மெத்தட்? Any suggestion? Any ideas? Good. Okay, Hafid. Then inshallah we will meet tomorrow. Be on time. Right. You can contact me if you have any question or doubt. Okay. Essay part. Okay, inshallah. So we will continue from here, from this place tomorrow. Okay. Assalamu alaikum. Boys, you can leave.
முடிஞ்சா சார்